உத்தியோகபூர்வமாக நாங்கள் ஆரம்பிப்போம். உங்களுக்கு எத்தனை இதுல இந்த நிகழ்வின் போக்கு என்னென்றால், முதற்கண் இந்த வந்தாக்கள் எல்லாருக்கும் நன்றி. டாக்டர் ஹான் நௌசட் ஹான் லண்டன்ல இருந்து எங்களோட ஜாயின் பண்ணி இருக்கிறார். அதை நாங்கள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிப்பது முன்பாக ஒரு சில ஒரு துரிதமான ஒரு குயிக்கான ஒரு அப்டேட்டை நான் உங்களுக்கு தாரேன். நன்றி ஞானம் அவர்களே. நான் அவரை ஞானம் என்றுதான் அழைப்பேன், ப்ரொஃபஸர் ஞானசேகரன். இப்போ இதில் முக்கியமாக நம்ம இன்றைக்கு நான் என்ன கதைக்க போகிறேன்னு சொன்னால், இப்போ COVID-19 பற்றி, வைரஸை பற்றி எல்லாம் இப்போ எல்லாரும் PhD செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொதுமக்கள் எல்லாருக்குமே அநேகமான விஷயங்கள் தெரியும். இருந்த போதிலும் அதாவது அவங்க கேட்கும் கேள்விகளில் ஏதாவது இருந்தால் அதற்குரிய விடையை கொடுப்பதாகவும், அதோடு இப்போதுள்ள அப்டேட்டட் சில இன்ஃபர்மேஷன்ஸ், குறிப்பாக இளம் சந்ததி, அதாவது படிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் அதை பற்றி சொல்லணும். ஏனென்றால் சில விஷயங்கள் அதை எப்படி சொல்லணும் என்றால், எங்கள்ட்ட இப்போ ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்குது. நாங்கள் இதுவரைக்கும் ட்ரீட் பண்ணின பேஷண்ட்ஸை சரியான முறைக்கு ட்ரீட் பண்ணினோமா, அறியாமையால் ட்ரீட் பண்ணினோமா என்ற ஒரு கேள்விக்குறி ஒன்று. என்றால் இப்போ உள்ள சில விஷயங்கள், புதிய விஷயங்களை நாங்கள் கண்டுபிடிக்கும் போது அது சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அவ்வாறான புதிய சில தகவல்களையும், அத்தோடு கடைசியாக நாம் எவ்வாறு இந்த வைரஸோடு வாழ போகின்றோம், இதில் எந்த விதமான மாற்றங்களை நாம் ஏற்படுத்தி நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், எவ்வாறு நம்மிடம் இருக்கும் பயத்தை அகற்றி நாம் முன்னேறி செல்லலாம் என்பதை பற்றி நான் குறிப்பிட விரும்புகின்றேன். நான் அடிக்கடி கூறுவது, நான் ஒரு மனித நேயத்தை நேசிப்பவன். இதில் மொழி, மத வேதங்கள் இப்படியான விஷயங்களில் நான் இடம் கொடுப்பதில்லை. அதனால் தமிழ் பேசும் சகல மக்களையும் நான் இந்த இடத்தில் விழித்தவனாக, அது உலகில் உள்ள சகல தமிழ் மக்களையும் விழித்தவனாக, குறிப்பாக நியூ ஜெர்சியில் உள்ள தமிழ் மக்களோடு உரையாடுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த இடத்தில் ஏற்படுத்தி கொண்டு, இன்றைய நாள் முஸ்லிம்களுக்கு ஒரு பெருநாள் கொண்டாடத்துக்கு, ஒரு ஈத் முபாரக் நோன்பு பெருநாளைக்குரிய நாள், அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியினுள் போகலாம் என்று நினைக்கின்றேன், உங்களது அனுமதியுடன். முக்கியமாக இதில் ஒரு கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். இதில் நாம குறிப்பிட போகும் விஷயங்கள் அனைத்தும் எவிடன்ஸ் பேஸ்டானதான் இருக்கும். எனக்கு தெரியாத விஷயத்தை நான் தெரியாது என்று கூறிவிடுவேன். ஆகவே அந்த எவிடன்ஸ் பேஸ்டான விஷயங்கள் உங்களுக்கு மேலதிகமான தகவல்கள் தேவை என்று சொன்னால், எனது ஃபேஸ்புக், என் ப்ரொஃபஷனல் ஃபேஸ்புக், அதாவது facebook.com/naushadkhan NAUSHADKHAN 2020 என்று டைப் செய்து அதனுள் சென்று நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இதற்கான ஆதாரங்கள், ரிசர்ச் பேப்பர்ஸ், எப்படியான விஷயங்கள் அதில் இருக்கும், அதில் பார்த்து கொள்ளலாம். அதே டைமில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக என்னை தொடர்பு செய்யலாம். அதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நான் அதுக்குரிய விடையளிக்கக்கூடியவாறு இருக்கும். அந்த ப்ரொஃபஷனல் ஃபேஸ்புக்கில் அநேகமான நான் கதைக்க போகிற விஷயங்களுக்கு நான் அதை அப்டேட் பண்ணுவேன். அப்படி ஏதாவது நீங்கள் புதிதாக கேள்வி கேட்டிருந்தால் அதற்குரிய விடையையும் நான் அதில் அப்டேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஏனென்றால் குறுகிய நேரத்துக்குள்ள எல்லா விஷயத்தையும் நம்ம கதைக்க இயலாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதால, ஆகவே நாம் தற்போது கேள்விக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். ப்ரொஃபசர் ஞானம், உங்கள்ட்ட நான் அதை ஹேண்ட் ஓவர் பண்றேன். A paid tribute to fallen victim of COVID-19 by Dr. Rohan. Father Rohan was இங்கே இருந்தார். நன்றி. அடுத்ததாக நான் இப்பொழுது டாக்டர் நௌசட் ஹான் லண்டன்ல இருந்து, இஸ் a consultant and in emergency medicine, அவரை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்தேன். அடுத்ததாக டாக்டர் ஹான் அவர்கள் தன்னை பற்றி கூறினார். Hello. Thank you for coming. Can sunlight treat COVID-19? Sorry? Can sunlight treat COVID-19? Sunlight. Oh, that's a really good question. So I think, I wouldn't call as a treat. You can't treat the coronavirus by using the sunlight, but the sunlight will give a reasonable protection against the coronavirus. The reason I said it's a very good question, because most of the people now, if you see that they're at home, they don't go out too much. So the sunlight, they will not be able to get the sunlight, enough sunlight. The sunlight is very important to produce the vitamin D. The vitamin D naturally will protect from the organisms like a virus. So now getting the sunlight is very, very important. If you don't get it, you will get a vitamin D deficiency. If you get a vitamin D deficiency, your immunity or the protection
your body protecting level will be very low. So this virus will be easily attack you. That will give you the disease. So you ask the question, will that kill the virus? Actually not, but at the same time the sunlight will give the vitamin D production that will give the protection against the virus. So other way around. Okay, so you better get some sunlight, and you ask your mother and ask your parents, everybody to get some sunlight. Sunlight is free in this world. You don't need to pay for that. So it's very important component in our body. Okay, Okay, thank you. thank you. Thank you. அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணல ஆனா so like NSAIDs like ibuprofen, naproxen, aspirin. So there've been so a lot of patients. So I work in a pharmacy, and a lot of patients always come to me about NSAID, even though how ibuprofen and aspirin can affect the asthmatic patients with like COX-1 and 2. Yeah. The system. A lot of patients have been they've always been misinformed about ibuprofen, so they always like try and avoid taking ibuprofen for pain relief. And what do you think about that? Yeah. And Now how this how do you this panic started from France actually. Yeah. So there's no clear evidence. And the ibuprofen வந்து எடுக்கிறதால பெரிய பாதிப்புகள் வரும்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனும் ஒரு சரியான ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு புதுசான விஷயம் மட்டும் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் அந்த கேள்வியை கேட்டதால் அதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். அதை உண்மையாக இதுவரைக்கும் நம்ம இந்த வைரஸை ட்ரீட் பண்ணினதை நம்ம நினைச்சு கொண்டு ட்ரீட் பண்ணினதை விட நம்ம இப்போ நமக்கு அறியப்பட்டிருக்கிற சில விஷயங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வித்தியாசம். நீங்கள் கன்னடத்தில் வாசிச்சிருப்பீங்க. நீங்கள் எத்தனை படிக்கிறீங்க? I'm in second year university. So you can understand a lot of things, so you can go and read it. Okay, இப்ப அதாவது இந்த வைரஸை நம்ம நினைச்சு கொண்டிருந்தோம் எப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த முந்த வந்த சாஸ் வைரஸ் மாதிரியான இது ஒரு வைரஸ் தான் நினைச்சு கொண்டிருந்தோம். Doctor, you may speak English, doctor. Sorry, right. பரவாயில்ல எனக்கு விளங்கும். Right, okay. Now whatever the language you like, okay, right. இப்ப சாஸ் வைரஸ் மாதிரியான ஒரு வைரஸ் தான் நினைச்சு கொண்டிருந்தோம். இப்போ நீங்க கேட்டீங்கன்னா அநேகமானவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. அப்படி இல்லை, 2004 இது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட், ரைட்? அதால இதுக்கு பேர் வச்சாங்க SARS CoV-2 and பேர் வச்சாங்க. அது ராங். அது இப்போதான தெரிய வருது. இந்த SARS வைரஸ் வந்து நுரையீரலை தாக்குறது, அதை நம்ம சொல்லுவோம் acute respiratory distress syndrome சொல்லி. அதால இதுல வந்ததும் acute respiratory distress syndrome தான் சொல்லி நினைச்சு கொண்டிருந்தோம். அதாலதான் கூட நம்ம வென்டிலேஷன் பண்ணினோம் இந்த பேஷண்ட்ஸ். அந்த மேனேஜ்மெண்ட் வந்து கம்ப்ளீட்லி ராங் சொல்லி இப்போ ஒரு அளவுக்கு ப்ரூஃப் பண்ணப்படுது. இப்ப இதை நம்ம சொல்ல போனோம்னு சொன்னால், இதை நான் டெஃபினிஷன் ஒன்று சொன்னால், இப்ப இதுல கோவிட் வைரஸ் இந்த டிசீஸுக்கு நான் ஒரு டெஃபினிஷன் ஒன்று சொன்னால், இதை நான் சொல்லலாம் இம்யூனாலஜிக்கல் பேத்தோஜெனசிஸ் ஆஃப் லங், இம்யூனாலஜிக்கல் பேத்தோஜெனசிஸ் ஆஃப் லங்ஸ், rather than calling as a viral pneumonia or ARDS. அதாவது நம்ம முன்ன சொல்லி கொண்டிருந்தோம் இது ஒரு ARDS சொல்லி, அது இல்லை. இது ஒரு இம்யூனாலஜிக்கல் பேத்தோலஜி ரியாக்ஷன் ஒன்று நடக்கிற ஒரு விஷயம் தான் இதுல முதலாவது விஷயம். ரெண்டாவது, இது அட்டாக் பண்றது வந்து இந்த நுரையீரல், ஈரல், மற்ற இடங்கள் எல்லாம் அதை விட ஆக முக்கியமான ஒரு இடத்துல அட்டாக் பண்ணுது. அதான் இதுல உள்ள ஆக வித்தியாசம் இந்த சாஸ் வைரஸ் MERS வைரஸ்ல இருந்து. அதாவது பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ். இந்த ரெட் பிளட் செல்ஸ்ல போய் அட்டாக் பண்ணின உடனே அதுல இருக்கிற ஹீமோகுளோபின் உங்களுக்கு தெரியும், அதை செப்பரேட் பண்ணும். நீங்க ஃபார்மசியில வேலை செய்ய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஹீமோகுளோபினை பிரேக் பண்ணும். ஹீமோகுளோபின் பிரேக் பண்ணப்பட்ட உடனே ஆக்சிஜனை காவி கொண்டு போற அளவு வந்து குறைவாரிக்கும். அப்ப நம்ம என்ன நடக்கும் சொல்லிச்சோன்னா, நுரையீரலுக்குள்ள ஆக்சிஜன் போகும். அந்த ஆக்சிஜன் வந்து அந்த நுரையீரல்ல இருந்து நம்ம உடல்ல உள்ள மற்ற இடங்களுக்கு போக இயலாது. ஏன்னா அதை காவி சொல்றது ஹீமோகுளோபின் வேணும். அந்த ஹீமோகுளோபின் பிரேக் பண்ணப்பட்ட உடனே நம்மளோட என்ன நடக்க மாட்டா, நம்மளோட உடம்புல எல்லா இடங்கள்ல இருந்த குருதி கலங்கள்ல இருக்கிற அந்த ரெட் பிளட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஈர்த்து எடுக்கும் நம்மளோட நுரையீரலை நோக்கி. அப்படி நடந்த உடனே நுரையீரலுக்குள்ள போய் அந்த ரெட் பிளட் செல் எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒரு கிளாட் ஒன்றை ஃபார்ம் பண்ணும். அந்த கிளாட் ஃபார்ம் பண்றதால என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், அதாலதான் அவங்க இறக்குற, அதாவது ஹைபோக்சியா, ஆக்சிஜன் அளவு குறைஞ்சி அதுக்கு பிறகு இந்த பிரச்சனை ஒன்று வரும். இதான் இதுல இவங்கள நடக்கிற ஆகப்பெரிய பிரச்சனையான விஷயம். ஆனா நம்ம முன்ன நினைச்சு கொண்டிருந்தோம் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ்ன்றதால தான் இது, அதாலதான் அநேகமான ஆக்களை நம்ம வென்டிலேட் பண்ணினோம். சரிதானே? சொல்லுங்க. அப்படி வந்தா so would they give a treatment of heparin instead? I'll come to that point.
ஓகே ரைட். அப்ப இப்ப இதுக்குரிய உண்மையான ட்ரீட்மெண்ட் என்ன ஆயிருக்கும் சொன்னா, முதலாவது விஷயம் ஆக்சிஜன், ஹைப்பபெரிக் ஆக்சிஜன். அதை இப்படி சொன்னோம்னால் இந்த பேஷண்ட் பிரசன்ட் பண்றது எப்படி இருக்குமென்றால், நீங்க ஒரு ஹிமாலயாவில் கிளைம் பண்றாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, ஒரு 3500 மீட்டருக்கு மேல போனாங்கன்னு சொன்னால் அந்த 3500 மீட்டர்ல கிளைம் பண்ணிட்டு போகக்குள்ள அவங்க மூச்சு எடுக்கிற கஷ்டமா இருக்கும். ஏன்னா ப்ரெஷர் குறையா இருக்கிறதால மூச்சு எடுக்கிற கஷ்டமா இருக்கும். ஸோ ஐ எம் அ பைலட் மை செல்ஃப், ஸோ ஐ பீன் ட்ரெயின் ஃபார் தட் அஸ் வெல். ஓகே, ஸோ இப்போ அந்த இடத்துல போகக்குள்ள அந்த மூச்சு எடுக்கிற குறைவா இருக்கிறதால நம்ம என்ன செய்யணும்னா ஆக்சிஜன் எடுத்துட்டு போகணும். அதால நம்ம ஆக்சிஜன் எடுத்துட்டு போறது. அப்ப அந்த இடத்துல அந்த ஆள் என்ன ஒரு அறிகுறிகளை காட்டுவாங்களோ அதே மாதிரியான அறிகுறியை தான் இந்த பேஷண்ட்டும் காட்டுது. சரிதானே? அவை கொடுக்க வேண்டிய அந்த மருந்து என்னன்னா வென்டிலேஷன் இல்லை, அதாவது ஹைப்பபெரிக் ஆக்சிஜன் என்று சொல்லுவோம், ஹை கான்சென்ட்ரேட்டட் ஆக்சிஜன். ரெண்டாவது விஷயம் அவங்களுக்கு கொடுக்கணும், அதாவது இது எவிடன்ஸ் பேஸ்ட் சில பப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஆனா சில நாடுகள் தான் இதை பின்பற்றுது, எல்லா நாடும் பின்பற்ற இல்லை. ஆஸ்பிரின் 75 மில்லிகிராம், நாட் 300 மில்லிகிராம், லோ டோஸ் ஆஸ்பிரின் கொடுக்கணும். சரிதானே? அதுக்கு அடுத்தது என்ன, நீங்க சொன்னது மாதிரி ஹெப்பாரினை சில நாடுகள் பயன்படுத்துது, இந்த விஷயங்கள்ல யூஸ் பண்ணுது. அப்ப நம்ம சுருக்கமா சொன்னோம்னா அந்த பிளட் க்ளாட் ஆகுற விஷயத்த நம்ம தடுக்கிற மாதிரியான விஷயங்கள். இதுல அடுத்த ஒரு கேள்வி கொண்டு வரும் ஹைட்ராக்சிக்ளோரோக்வின். இந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்வினுக்கு இதை தடுக்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. சரிதானே? 3 முக்கியமான விஷயங்கள் ஹைட்ராக்சிக்ளோரோக்வின்ல இருக்குது. முதலாவது, இந்த வைரஸ் போய் தடுக்கும், அதாவது அட்டாச் பண்ற அந்த கலத்துல அட்டாச் பண்றத இந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் தடுக்கும். ரெண்டாவது அந்த கலத்துக்குள்ள அல்கலைன் பண்ணப்படும், அதால அந்த வைரஸ் மல்டிப்ளை ஆகுறது தடுக்கப்படும். அதுக்கு அடுத்தது இது ஒரு இம்யூனாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் இது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும், அது ஒரு விஷயம். அந்த ஹீமோகுளோபினை பிரேக் பண்றதை தடுக்கும். இதுக்கான எவிடன்ஸ்கள் இருக்குது, இதுக்கான சில பப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதை நான் இந்த ஃபேஸ்புக்ல நான் பப்ளிஷ் போட்டிருக்கிறேன், நீங்க வாசிச்சு பார்க்கலாம். ஆனா இதுக்கு ஒரு கிளினிக்கல் ட்ரையலை சில நாடுகள் செய்து பப்ளிஷ் பண்ணியும் சில நாடுகள் இன்னும் அதை செய்து கொண்டிருக்கிறதால சில நாடு அதை பயன்படுத்துது, சில நாடு பயன்படுத்த இல்லை. இதுதான் இதுல உள்ள விஷயம். ஆனா எந்த ஒரு பர்சனல் ஒப்பீனியன் எடுத்தீங்கன்னு சொன்னால் hydroxychloroquine will work for this. Anna, and they have a very high adverse side effects. Right. What is the side effect? This is the propaganda. What is the side effect? I will ask them. Okay. The first side effect they will tell you, headache. Even if you take the amoxicillin, will give the headache. Okay. Second thing they will tell you, the nausea. Right. மூணாவது ஒரு சொல்லுவாங்க, சில ஆட்களுக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் பெருமண்டு. அது எல்லாருக்கும் பெறாது. சொரையாசிஸ் இருக்கிற ஒரு பெரிய ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிற ஆட்களுக்கு தான் பெறும். இதுல இருக்கிற சைட் எஃபெக்ட் எல்லாம் பாதிச்சு பாத்தீங்கன்னா வெரி மைனரான ஒரு சைட் எஃபெக்ட். கிட்டத்தட்ட 30-40 வருஷமா யூஸ் பண்றோம். ஒரே ஒரு சைட் எஃபெக்ட் எல்லாம் கவனமா இருக்கணும். என்னன்னு சொன்னால், ஒரு ஹைபாக்சியா இருக்கிற பேஷண்ட்டுக்கு, ஆக்சிஜன் குறைவா இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்வினை கொடுத்தீங்கன்றால் ஒரு ஹார்ட் சில கண்டக்ஷன் ப்ராப்ளம்ஸ்களை உண்டாக்கும். அப்ப அதான் இதுல முக்கியமான விஷயம். அப்ப இந்த ட்ரக்கை கொடுக்க கொள்ள ஆக்சிஜன் அளவை சரியா கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் இந்த ட்ரக்கை கொடுக்கும். சரிதானே? ஹைபாக்சியா இருக்க கூட கொடுக்கல. அப்ப இந்த ட்ரக்கை ப்ரிவென்ஷனா கொடுக்கலாம், அல்லது ட்ரீட் பண்ண கூட ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணினதுக்கு பிறகு கொடுக்கலாம். ஹைபாக்சியா இருக்க கூட கொடுக்க இயலாது, ஏனென்றால் அது ஒரு கண்ட்ரா இண்டிகேஷன். அப்ப இந்த ட்ரையல் செய்யக்குள்ளே அந்த விஷயத்தை நம்ம கருத்தில் எடுக்கணும். அதனால இந்த விஷயத்தை நான் இப்ப சொல்லியிருக்கிறேன். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நாம சொன்ன முடியும் சொன்னால், இப்ப ஒரு புதிய விஷயங்கள் நான் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இதை வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலனா இருக்கும். சரிதானே? வேற எதுவும் கேள்வி இருக்குது உங்கள்ட்ட? இன்னும் இல்ல. ஆனா just think about it and you come back in the second round, right? Okay. It's amazing. Now I think உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. Tulasi is, I think she's in the university, isn't it? Yeah. Medical field, right? Okay. That's good. அவங்க நீங்க டாக்டர் ஹான் பேசும்போது என்னுடைய notes எல்லாம் எடுத்து கொண்டிருக்கின்றார். You can follow my page. You can ask any question through that. I'm more than happy to send you the information and literatures. Okay? Thank you. Okay. இந்த இதுல இருக்கிற டாக்டர் ஹானுடைய பக்கம், அதுல நீங்கள் நான் கடைசியாக உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். நௌஷாட் கான் 2020 நீங்க டைப் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் எடுக்கலாம். அல்லது இது இருக்குது, நீங்க அதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணினீங்கன்னா நான் உங்களுக்கு லிட்ரேச்சர்ஸ் அதுக்குரிய ரிசர்ச் எவிடன்ஸ்களை அனுப்புவேன். ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணிருக்கிறேன் அதுல. நன்றி. அம்மா ஏதோ கேட்க போறாங்க, அம்மா ஏதோ கேட்கறதுக்கு நிக்கிறாங்க. ஓகே, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். எனக்கு ஒரு கேள்வி என்னன்னு கேட்டால், இந்த
இப்ப புதுசா நேற்று வாசிச்ச இந்த டயபெட்டிக் பேஷண்ட் வந்து கூடுதலாக இந்த கொரோனா வைரஸால பாதிக்கப்படுவாங்க. அதுல வந்து இப்ப எனக்கு வந்து ஒரு உண்மையில இரவு முழுக்களும் அதை நான் இது பண்ணி நான் என்ன ஏன் எதுக்காக அவங்க வந்து என்ன சில வேளையில அவங்க அந்த சுகர் லெவல் இல்லம்மா நான் உங்களுக்கு சொல்றேன் அழகா. உங்களோட கேள்வி விளங்கிட்டு எனக்கு இது. உங்களோட கேள்வியை நான் ரிப்பீட் பண்றேன், நான் சொல்றது சரியான்னு கேட்டுக்கொள்ளுங்க. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஏன் கூடவாக இந்த கொரோனா வைரஸால பாதிக்கப்படும், அல்லது இந்த சுகர் மாற்றங்கள்ல கூடியா சுகர் இருக்கிறதால இது பண்றதால அவங்களுக்கு அப்படி நடக்குதா, அல்லது வேற காரணங்கள் இருக்குதா? அதானே உங்களோட கேள்வி. ரைட். இந்த கேள்வி நான் கனவே கேட்டிருப்பாங்க, அதுக்குரிய விடையும் சொல்லியிருப்பேன் நான் வேற ப்ரோக்ராம்ஸ்கள். அதாவது இந்த வைரஸ் போய் தாக்குறது வந்து ACE2 ரிசெப்டர் சொல்லப்படக்கூடிய ஒன்றை தான் போய் தாக்கும், என்சைம் ஒன்றை தான் போய் தாக்கும். இந்த டயபெட்டிக் ஆட்களுக்கு ஜெனட்டிக்கலியாகவே இந்த ACE2 ரிசெப்டர் எண்ணிக்கை உடம்புல கூட, சரிதான், அவங்களோட உடல்ல கூட. அப்ப இந்த வைரஸ் போய் தாக்குறதுக்கான அந்த ரிசெப்டர் கூடவா இருந்துச்சுன்னா அவங்க கூட தாக்கப்படுவாங்க. இதுதான் முதலாவது காரணம், இந்த டயபெட்டிக் ஆட்கள் தாக்கப்படுறதுக்கான முதலாவது காரணம். ரெண்டாவது காரணம், ஒரு டயபெட்டிக் நோயாளி அவர் சரியான முறையில் அவர் பிளட் சுகர் கண்ட்ரோல் இல்லாம இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அவர்ல நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு ரெண்டாவது காரணம், இது லேசா போய் தாக்கும். இப்ப மூன்றாவது காரணம் நம்ம தேவை, அதாவது நம்ம விரும்பாத ஒரு காரணம் உண்டு இப்ப இருக்குது. எல்லாரையும் நம்ம வீட்டுல பிடிச்சி அடைச்சு விட்டுட்டோம். அடைச்சு விட்ட உடனே நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் நீங்க வெயிலுக்குள்ள போகவே இல்லை, நீங்க முன்னே இருந்ததையும் விட இப்ப வெள்ளையாகி போயிருக்கிறீங்க, சரிதானே? ஆகவே இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் விட்டமின் டி வாரது வந்து நல்லா குறைஞ்சு போயிட்டுது. விட்டமின் டி ஒரு நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிச்ச முக்கியமான ஒரு சாமான். அப்ப உங்களோட டயபெட்டிக்ல நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிற விஷயம் உண்டு, உங்களோட விட்டமின் டியால நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது உண்டு. ஏற்கனவே உங்கள்கிட்ட ACE2 அந்த ரிசெப்டர்ஸ் வந்து கூடிய நம்பர்ல இருக்குது. ஆகவே நீங்க கூட அந்த வைரஸ் வந்து தாக்கப்பட்டால் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பயப்படுற விஷயத்தை எடுத்துக்கொள்ளாதீங்க. பயப்படுற விஷயம் என்ன செய்ய முடியும் சொன்னால் இன்னும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும். அப்ப நம்ம இன்னும் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறத யோசிக்கிறதா அல்லது நம்மள பேலன்ஸ் பண்றதை யோசிக்கிறதா? இதுக்கு நான் கடைசியா எனக்கு ப்ரொஃபசர் ஞானம் எனக்கு ஒரு 5 நிமிஷம் தரணும். ஒரு இது ஒன்று வச்சிருக்கிறேன், நான் ஒரு பழமொழி ஒன்று வச்சிருக்கிறேன் இவங்களுக்கு. அதை வச்சு நான் இவங்களுக்கு ஒரு சரியான ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்க வேண்டியிருக்குது, அதை மறந்துடாதீங்க. நான் கடைசியில் தாங்க இப்போ உங்களுக்கு அந்த நான் நீங்க கேட்ட கேள்விக்கு அந்த விடையை நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே டாக்டர், இப்போ வந்து அந்த விட்டமின் டி டேப்லெட்ஸ் எடுக்க சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. அது இந்த வெயில் காலத்துல எடுக்கலாமா இல்ல எடுத்துக்கிட்டே இருக்கலாம்? இதை எப்படின்னு சொல்லி சொன்னாமா, இப்ப விட்டமின் டி குறைபாடு நம்மட குறிப்பாக ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருந்து இந்த மேலத்திய நாடுகள்ல வந்தாக்கள்கிட்ட அநேகமான ஆக்கள்கிட்ட விட்டமின் டி குறைபாடு இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப நம்மட தோல் வந்து கருப்பு, சரிதானே? ஆகவே அந்த நாட்டுல இருக்க கூட நம்ம கிட்ட சூரிய ஒளி வேண்டிய அளவுக்கு இருந்துச்சு. அப்ப கருப்பான ஆக்களுக்கு அந்த சூரிய ஒளி சரியான முறைகளை பெனிட்ரேட் பண்ணி போகலாம், வேண்டிய அளவுக்கு சூரிய ஒளி இருக்கிறதால. ஆனால் இந்த குளிரான நாடுகள்ல அல்லது இந்த சூரியோடைய அளவு குறைஞ்ச நாடுகள்ல வரக்குள்ள அந்த சூரியோடைய அளவு போதாது. அதால அநேக நாட்களுக்கு வந்து விட்டமின் டி குறைபாடுகள் வரும், சரிதானே? அப்ப விட்டமின் டி குறைபாடுகள் வராது ஒரு விஷயம் வளமையாகவே வரும். இப்ப வந்து எல்லாரையும் தூக்கி உள்ளுக்கு அடைச்சதால இன்னும் கொஞ்சம் கூடவா வந்துட்டு, சரிதானே? நீங்க எடுக்க வேண்டிய டோஸ் நான் இதுல சொல்ல இயலாது. என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன் ஒரு ப்ரோக்ராம் இல்லை, இது உங்களோட டாக்டர்கிட்ட எடுத்து தான் நீங்க அதை எடுக்கணும். ரெண்டாலும் நான் அதோட டோஸை சொல்றேன். அதாவது 10,000 யூனிட்ஸ் விட்டமின் டி எடுக்கணும். அவங்களோட மகள் வந்து ஃபார்மசியில் இருக்கிறாள், அவருக்கு அது சரி, சரிதானே? ஆனால் அதோட டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனோட நீங்க எடுக்கலாம். ஆனால் நீங்க உங்களோட ஒவ்வொரு சில நாடுகளில் நீங்க ஒவ்வொரு கவுண்டரும் வாங்கலாம் ஃபார்மசியில், அது எனக்கு தெரியாது, ஒவ்வொரு நாட்டை பொறுத்து இருக்குது. அதாவது 10,000 யூனிட்ஸ் தொடர்ச்சியாக ஒரு சில கிழமைகளுக்கு எடுத்துட்டு அதுக்கு பிறகு ஒரு 5,000 யூனிட்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா போதும். ஆனா உங்களோட பிளட்ல லெவலை செக் பண்ணி கொள்ளணும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு. அது 40 தொடக்கம் 60 நானோகிராம்ஸ் per milliliter. நான் அதெல்லாம் இடத்துல சொல்லி உங்களை குழப்ப விரும்ப இல்லை. அதை நீங்க டாக்டர் மூலமாக அதை செக் பண்ணி கொள்ளலாம். ஆன்சர் என்னென்றால் ஆம், விட்டமின் டி எடுத்துக்கொள்ளுங்க. அதை டாக்டர் அனுமதியோடு எடுத்துக்கொள்ளுங்க. நன்றி டாக்டர், உங்களுடைய தகவல்கள் எல்லாமே ஒரு நபர் தான் கேள்வி கேட்டாலும் கூட அது எல்லாருக்கும் வந்து மிகவும் பலனுடையதா இருக்கின்றது. நான் கூட இப்பொழுது வைட்டமின் D3 and 5,000 units. Very good, continue that. நன்றி. அடுத்ததாக இங்கே ஒரு சகோதரி வந்திருக்கிறோம், அந்த கேலக்ஸி A6 அண்டு அது யார் என்று எனக்கு தெரியல. உங்களிடம் ஏதாவது கேள்வி? என் பேர் பிரியா. சொல்லுங்கம்மா. பிரியா சார்,
எனக்கு டயபெட்டிக் இருக்குது. ஓ. அதை விட எனக்கு வந்து சன் அலர்ஜி, ஆஹா. ஸ்கின் ப்ராப்ளமும் இருக்குது. ஓ. சன் அலர்ஜி for 30 years. ஓ. அப்ப நான் வெயிலுக்குள்ளேயே போகிறாள், வெயில எக்ஸ்போஸ் பண்ணிடாள். ரைட் ரைட். நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், நல்ல வெயிலுக்குள்ளே இருக்கணும், ஆஹா. அல்லது வெயிலுக்குள்ளே இருக்கணும். அப்படித்தான் நான் இந்த லைஃப் போகுது. ஓ. அப்ப இதுல கூட அஃபெக்ட் பண்ணுவது பயமா இருக்கு. யோசனை இல்ல, ஆனா வேலைக்கு போகலாமோ என்ன செய்யலாம்னு யோசிக்கிறேன். ரைட். அதுக்கு நீங்க நான் எங்க இருந்து வாரீங்க? USA இல்லையா? இல்ல நான் வந்து இங்கிலாந்து, யூகே. யூகேல இருக்கிறீங்க என்ன? ரைட். யூகேல இருக்கக்குள்ள நமக்கு சம்மர் எல்லாம் ஒரு 5 நாள் தானே சம்மர், 6ஆம் நாள் திரும்ப விண்டருக்கு போயிடுவோம். அந்த அளவுதான் நம்மளோட நிலைமை இங்க. கொஞ்சமும் வெயில எனக்கு படக்கூடாது, அதான் Right. அது மாதிரி தான் உடுப்பு போட்டுக்கொண்டு போறேன் நான் வேலைக்கு. ரைட். இப்ப உங்களுக்கும் அந்த நான் அதை விடையளிக்கிறது கொஞ்சம் வித்தியாசமான முறையில நான் சொல்லணும். ஏனென்றால் இப்ப எல்லா பொதுமக்களுக்கும் இல்லாத கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். அதாவது உங்களுக்கு டயபெட்டிக்கும் இருக்குது, உங்களோட அந்த சன்லைட் ப்ராப்ளமும் ஒன்று இருக்குதுன்னு சொல்லக்கொள்ள, ஆம், நீங்க விட்டமின் டி எடுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது உங்களுக்கு கட்டாயமாக. எடுக்கிறேன் டாக்டர். அதே டைம்ல நீங்க வேலைக்கு போகலாமான்ற ஒரு கேள்வியோடு கேட்கறீங்க. இப்ப நம்மளோட யூகே பொறுத்தளவுல நம்மளோட அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படின்னு சொன்னால், ஒரு 60% ஆட்களுக்கு தொற்றுகை வந்து முடிஞ்சுன்னு சொல்லி சொன்னால் இப்ப மற்ற ஆட்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படுவாங்க. அதை நம்ம அந்த விஷயத்தை சொல்றது ஹெர்ட் இம்யூனிட்டி என்று சொல்றது. சரிதானே? நம்ம அது வரைக்கும் நீங்க வந்து ஹை ரிஸ்க் குரூப்புக்குள்ள தான் இருக்கிறீங்க. சரிதானே? அப்ப நீங்க டயபெட்டிக்கும் இருக்கிறது, மற்ற விஷயங்கள் இருக்கிறதால ஹை ரிஸ்க் குரூப்ல இருக்கிற படியால அது வரைக்கும் நீங்க சில விஷயங்களை பின்பற்றத்தான் வேணும். நீங்க வேலைக்கு போறதுக்கு முதல்ல அவங்களோட மேனேஜ்மெண்டோட நீங்க அதை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு உரிய நீங்க அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் நீங்க அங்க நீங்க எந்த அளவுக்கு டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணணும், இந்த விஷயங்களை நீங்க டிஸ்கஸ் பண்ணி தான் வேலைக்கு போகணும். ஆனா வேலைக்கு போக இப்ப டாக்டர் என்ன வீட்டை நிக்க சொல்லி ஜூலை 4th வரை வீட்டை நிக்க சொல்லி தான் சொல்லி வர வேண்டாம். அப்ப நான் உடனே போவே இல்ல. அத நீங்க பின்பற்றுங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதுல எல்லாம் போய் ஒரு டீப் டவுனா வருது. அதையும் யோசிக்கிறேன், போவட்டா விடட்டான்னு யோசிக்கிறேன். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நீங்க விட்டப்படாது, அதை நீங்க தொடர்ச்சியா இது பண்ணத்தான் வேணும். ஆனா சில விஷயங்கள்ல ப்ரிகாஷன்ஸை நம்ம எடுக்கணும். அவங்க சொல்ற அந்த ப்ரிகாஷனை பின்பற்றுங்கன்னு தான் சொல்லுவோம். அதைத்தான் நானும் சொல்லுவேன் அந்த விஷயத்துல இருந்து. சரிதானே? ஏனென்றால் இது ஒவ்வொரு நாட்டுக்கும் இப்படி பயந்து டாக்டர் எவ்வளவு காலம் நான் இப்படி தவித்து கொண்டு இருக்கணும், அதான் யோசிக்கிறேன். என்ற பர்சனல் ஒப்பீனியன் என்ற அதாவது விஷயங்களை வச்சு நான் எல்லாத்தையும் ஆராய்ச்சி சொல்லக்கூடிய ஒரு ஒப்பீனியனை நான் சொல்லணும் சொன்னால் இது கணக்கனால் நீடிக்காது. சரிதானே? வெகு விரைவில் நம்ம வளமைக்கு வருவோம். அதாவது ஆக குறைந்தது ஒரு செமி நோமலுக்கு வெகு விரைவில் வருவோம். அந்த வந்ததுக்கு பிறகு அதால நீங்க அது வரைக்கும் உங்களோட மனநிலைய ஒரு உறுதியான முறையில நீங்க வச்சுக்கொள்ளணும். அதுக்கு நான் ஒரு இந்த நிகழ்ச்சியில கடைசி பகுதியில நான் ஒரு 5 நிமிஷம் ஒரு அறிவுறுத்தலோடு எல்லாருக்கும் சேர்த்து நான் தாரத்துக்கு இருக்கிறேன். அதை நீங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒன்றும் பயப்பட வேணாம். தொடர்ச்சியா அந்த விஷயத்துல நான் எல்லாருக்கும் ஒரே டைம்ல அதை சொல்றதுக்கு இருக்கிறேன். அதை கேட்டீங்கன்னா அது ஒரு உங்களுக்கு ஒரு பலனானதாக இருக்கும். So thank you very much doctor. Thank you. Okay, right. Thank you. உங்களுடைய கேள்விகளுக்கு அடுத்ததாக நான் இங்கே கிட்டத்தட்ட நாங்கள் 18 பேர் தான் இருக்கிறோம். எல்லாரும் கேள்வி கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். நான் பார்க்கின்றேன் டாக்டர் ஜான் மரியாம் பிள்ளை. டாக்டர் நௌசத் கான், she is my family doctor. டாக்டர் ஜான் மரியாம் பிள்ளை இருக்கிறார். சொல்லுங்க டாக்டர். சில உங்களுடன் கலந்து டாக்டர் ஜான் மரியாம் பிள்ளை, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜான் மரியாம் பிள்ளை இருக்கின்றார். ரைட், சொல்லுங்க டாக்டர் ஜான். நீங்கள் உங்களுடைய அந்த மியூட்டை எடுத்து ஓகே. நீங்க டாக்டர் ஜான் அண்ட் டாக்டர் மரியாம் நீங்க ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? அவன் நியூ ஜெர்சில இருந்து 2 பேருமே டாக்டர்ஸ் தான். அப்படியே கேட்கலாம், கேட்கலாம். No, we just joined in, so we just joined in because so basically I can understand they are family doctors, they are observing the audience and how the program is going on. And is there anything, very new things? That's what we all normally do, that isn't it? The doctors. Thank you. I can understand that. Joined in, so I missed the earlier half of it, I think. So we both just joined in. If there are any questions, we will ask. And I was just I don't know whether you mentioned about this earlier. Yeah. I'm sorry, whatever the language, doctor, you carry on. No, நீங்கள் வேற என்ன combinations யூஸ் பண்றீங்க? Have you all used ivermectin and doxycycline? No. Okay. No. So because have you all used? At the moment, there is a very sad thing from my point of view. At the moment, we are not using anything else because we are waiting for the clinical trial outcome.
But my personal view is slightly different from that. The personal view will not be applied into the UK system. So that is my personal view. The personal view point of view, we have to use the aspirin, the low dose aspirin, and also we have to continue our heparin, your warfarin or rivaroxaban if someone is using, and also vitamin D has to be prescribed for the significant patient number of patients wherever necessary. Omega 3 has to be prescribed. I will explain that maybe in some point. And vitamin C is one of the useful thing. The zinc content is useful thing, and also the rest of the things we have to, the treatment point of view, the hydroxychloroquine, I have plenty of evidence for that, but I'm not very fan of remdesivir. I don't think that will be useful, but anyway, hydroxychloroquine or chloroquine will work. Azithromycin is one of the very good combination. When you treat the patient, you can go through the methylprednisolone, and I believe you are practicing as well. And also those are the main things we are using at the moment, but not in the UK. That is my personal view. That's what I would like to highlight here. Otherwise, that will be a problem. I don't know your setup. How are you treating? No, thank you. Basically, that's what has been tried, but we do read studies that, about ivermectin as well as plus doxycycline, and then I know in Sri Lanka they are using favipiravir, I think. Yes. It's study that's going on. So I was wondering whether you all are doing, and also here they are trying the convalescent serum. Convalescent serum, yes, of course, yeah. That trial is going on everywhere. Yeah. Okay. Yeah. So other than that, are you all doing anything? Because I know some places they tried Calitra. Calitra is loperamide and the two drug combination, loperamide and it's an antibiotic. No, the retroviral drug. Retroviral drug. Yes, of course. Yeah. But anyway, there's no the clinical trial evidence. That's why we don't use that. Yes, of course, the trial is going on. Right. I will point out one thing for your reading probably. So maybe you can call me or you can send me a message later on. Now, if you see the hydroxychloroquine and the antiviral drug, for example, remdesivir, the remdesivir is for one patient that will cost around $4,000, I believe. So that has to be given through the injection, IV injection. So can you imagine the country like Sri Lanka and India, how can we prescribe those kind of drugs for those people? Now, this is not a one country problem. This is a global problem. So we have to think about the 7 billion people. So now in this situation, my personal opinion, hydroxychloroquine, the research has been done in France and some other countries. And also there's a significant evidences are there. Now I have published all these evidence in my Facebook, my professional Facebook page. I think hydroxychloroquine is one of the choice to treat these patients. There's a scientific evidence behind that. I would like to rather talk to you maybe some point, and maybe you can read those things and you can chat with me also. Remdesivir is being tried here. But my husband works in the front line, and they are giving. He works in the front line. They are giving the remdesivir in their hospital. Like, of course, it is only limited to certain. There is criteria. That's right. And also the clinical trial outcome is very poor. In that I published those papers as well. Thank you very much. Thank you so much. It's a pleasure. It's a pleasure. Thank you. Doctors, both doctors, and in fact 3 doctors. Thank you so much, Dr. John Mariamulla, we really appreciate your presence, Doctor. Dr. Mariamulla is my COVID doctor. At the beginning, I had an influence of COVID, so he has been with me. Thank you anyway. So from here, let's move on to இலங்கையில இருந்து நேரமாக இருக்கிற நான் சொன்ன மாதிரி என்னுடைய பல்கலைக்கழக நன்றி மதிவதனி. நீங்கள் ஏதாவது கேட்க இருக்கிறா மதிவதனி? நீங்கள் ஆரம்பத்திலிருந்து அங்க நிற்கின்றீர்கள், கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் சொல்லுங்க. நான் இலங்கையில திருவண்ணாமலை இடம். சொல்லுங்க. நான் கல்முனையை சேர்ந்தவன். நான் கல்முனை பகுதியை சேர்ந்தவன். சொல்லுங்க. இங்க வங்கள நாட்டை பொறுத்தவரையில எங்களுக்கு வெயில் கூடத்தான், சரியான வெயில் தான் எங்களுக்கு. இப்போ மழமையோட வெயில் கூட, ஆனா இடையில மழையும் பெய்யுது. அந்த
அப்படியான ஒரு சூழ்நிலை, அதாவது இடைக்கிடையில பெய்யுற மழையால ஏதாவது பாதிப்பு வர சான்ஸ் இருக்கா இந்த கோவிட்டால்? இல்ல இல்ல இல்ல, அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆனால் நம்ம நாட்டை பொறுத்தளவுல அந்த விட்டமின் டி குறைபாடுகள் வாரத்துக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. நீங்க ஒரு அளவுக்காவது வெளியில போய் வந்தீங்கன்னாலே போதும். அதாவது நீங்க தோட்டத்துக்குள்ளேயோ அல்லது நம்ம வெளியிலேயோ இருந்தாலே போதும். ஒரு காலையில நேரத்துல ஒரு கொஞ்ச நேரம் கதிரையில வெளியில கொஞ்சம் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். அந்த மழை விஷயத்தாலே எந்த பிரச்சனையும் வராது, அப்படி ஒன்று இல்லை. ஆனால் அதுல வேற வருத்தங்கள் வரலாம், டெங்கு மாதிரியான பிரச்சனைகள் வரலாம், அதை நான் சொல்ல இல்லை. சரி டாக்டர். மற்றது இந்த தேசிக்கா அந்த அப்படியான ட்ரிங்க்ஸ் குடிச்சா நல்லா என்ற ஒரு விஷயங்கள் ஒன்று இருக்கு தானே? ஆமா ஆமா, அதை நான் பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன். தேசிக்காயில வந்து உங்களுக்கு தெரியும் நல்லா விட்டமின் சி இருக்குது. அந்த விட்டமின் சி வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குற ஒரு விஷயம். இந்த தேசிக்காய் போய் இந்த வைரஸை அதாவது அழிக்கிற இல்லை, இந்த வைரஸை போய் கொன்று அப்படி நோய் இல்லாம ஆக்க மாட்டோம், அப்படி இல்லை. அந்த தேசிக்காய் நம்ம எடுக்கிறதால விட்டமின் சி எடுத்துக்கொள்றோம். விட்டமின் சி நம்மளோட உடம்புல இருக்கிறதால ஒரு எதிர்ப்பு சக்தி ஒன்று இருக்கும். அதால அந்த வைரஸோட தாக்கத்தை எதிர்ப்பு கொள்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சாமானாக இருக்கும் விட்டமின் சி. அதோட வேற விஷயங்களும் இருக்குது. அதை நான் இந்த நிகழ்ச்சியில கடைசியில ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள சொல்லுவேன். அதை கொஞ்சம் கேளுங்க. நான் நீங்க கேட்ட கேள்விக்கான ஆன்சர், தேசிக்காய் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தேசி பழம் அல்ல சாறு அதை ஒன்றை குடிக்கிறதுல ஒன்றும் பிழையான விஷயம் ஒன்றும் இல்லை, நல்ல விஷயம் தான் அது. மற்றது இப்ப கர்ஃபியூ முடிஞ்ச உடனே கிரௌடு வந்து டக்குன்னு கூடும், ரோடு எல்லாம் டக்குன்னு நிறைய ஜனம் வரும். அப்ப அந்த அப்படியான ஒரு சூழ்நிலை வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழல் தான். கிடையில எல்லாம் வாங்கி வச்சிருவோனுமே என்ற ஒரு பதட்டம். அப்ப அந்த நேரத்துல வந்து அந்த மாஸ்க நாங்க போட்டுட்டு இருக்கிறோமே தவிர அந்த அவ்வளவு சனத்துக்குள்ள நாங்க கொஞ்சம் விலை நிக்கணும்னு யோசிக்கிறது வந்து சரியான குறைவா இருக்கு. ரைட். இப்ப என்னன்னு சொல்ல நல்ல விஷயம். அப்படியான அந்த சந்தர்ப்பம் வந்து அது நாங்க தவிர்க்கையில அது ஒரு நிலைமைப்பாடுதான் டாக்டர். அப்ப என்ன செய்யலாம்? உதாரணமா ஒரு நிவாரணம் கொடுக்குறேன்னு சொன்னோடனே ஜனம் வந்து அப்படியே நெறிப்பட்டு தான் நிற்பாங்க. அப்படி கொஞ்சம் தள்ளி இல்லைனாலும் அதை கேட்க மாட்டாங்க. அப்ப அப்படியான ஒரு சூழ்நிலையில என்ன செய்யலாம்? ப்ரொஃபஸர் ஞானம், உங்களோட பெர்மிஷன் ஒன்று வேணும். எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு விஷயம் ஒன்று சொல்ல போறேன், எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி. இவங்களோட கேள்வி என்ன தொடர்ந்தது அதே விஷயங்கள் மாறி வாரத்தால எனக்கு ஒரு சமரி ஒன்று இருக்கு, அதை நான் சொல்லி விடுறேன். சரியா? அதுக்கு முதல் டாக்டர் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னென்றால், எங்களுடைய இந்த இங்கே 17 நண்பர்கள் இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் கேள்வி கேட்கத்தான் நாங்கள் ஆயத்தமா இருக்கின்றார்கள். உங்களுடைய இந்த கேள்வி கேட்பவர்கள் ஒரு 1, 2, 3 கேள்விகள் கேட்கலாம். நீங்கள் you open to ask any number of question. அப்ப எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு நாங்கள் திருப்பி செகண்ட் ரவுண்ட் வரும் பொழுதும் எல்லாருக்கும் திருப்பி கேள்வி கேட்க வேணும்னா கேட்கலாம். அப்பொழுது நேரம் 12 நாங்கள் கிட்டத்தட்ட 12:45 அல்ல 1 மணி வரை செல்லலாம். இதுல இருந்து நீங்கள் கேள்வி கேட்டதன் பின் வேண்டிய தேவை இருந்தால் நீங்க விலகலாம். அது ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். ஓகே டாக்டர், நீங்க ப்ரோசீட். இப்ப இவங்க கேட்ட அந்த கேள்வி ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உண்டு. இப்படி இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நடக்குது, இதுக்கு ஒரு நான் நல்ல ஒரு பழமொழி ஒன்று சொல்றேன். நம்ம ஊர்ல அந்த காலத்துல நம்ம சொல்ற பழமொழி உண்டு. அதாவது இப்ப வம்ப போய் விலைக்கு வாங்குறதும் இல்லை, அதே டைம்ல வந்த வம்புக்கு நம்ம விட்டு போட்டிருக்கிறதும் இல்லை. இப்படி ஒரு பழமொழி ஒன்று அந்த காலத்துல இருக்கும். சண்டைக்கு நம்ம வழிய போறதும் இல்லை, வந்த சண்டையை விடுறதும் இல்லைன்ற மாதிரி ஒரு பழமொழி ஒன்று இருக்கும். ஏன் இதை சொல்றேன் என்றால், இந்த வைரஸோட நம்ம வாழ போறோம். இந்த வைரஸ் அப்படியான ஒரு சாமான் தானே அது. அந்த வைரஸை நம்ம போய் எடுக்க போகக்கூடாது, அவரோட பிரச்சனை படுறதுக்கு போகக்கூடாது. அதே டைம்ல அந்த வைரஸ் நம்ம கிட்ட வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு எப்படி எதிர்ப்பு கொள்றது, அதுக்கு நம்மளோட உடம்பு எந்த அளவுக்கு எதிர்ப்பு சக்தியை காட்டணும், இந்த 2 விஷயத்தையும் வச்சு நான் இந்த மக்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதலாவது விஷயம், எப்படி இந்த பம்புக்கு போகப்படாங்கிறதுல முதலாவது விஷயம் வந்து நம்ம மாஸ்க் போடுறது. இந்த மாஸ்க் போடுறது இந்த 3 விஷயங்களுக்காக இந்த மாஸ்க் போடுவோம். முதலாவது மாஸ்க் போடுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம தும்மினம் அப்படின்னு சொன்னால் அந்த தும்மல்ற அந்த துளிகள் இன்னொரு ஆளுக்கு போகாம இருக்கு. அப்ப பொதுமக்களை பாதுகாக்கிறது அல்லது நம்மளோட உறவுகளை பாதுகாக்கிறது, நம்ம சுற்றி வச்சிருக்கிற ஆட்களை பாதுகாக்கிறது, இது ஒரு காரணம். 2வது காரணம், இதான் முக்கியமான காரணம். முதலாவது காரணத்தை விட நம்ம போற இடங்கள்ல எவ்வளவு இடங்கள்ல நம்ம தொடுவோம். ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒருக்கா கையை கழுவி கொண்டிருக்கல. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல அப்படி கையை அப்படியெல்லாம் செய்ய இயலாதுன்னு சொல்றதால நம்மளோட கை வந்து நம்மளோட தற்செயலாக நம்மளோட முகத்துல போய் பற்றும். அப்படி படக்கூடாது, அந்த முகத்துல படக்கூடாதுன்னு சொல்றதுக்காக இந்த மாஸ்கை போட்டுக்கொள்றோம். அப்ப மாஸ்க் வந்து நம்மளோட முகத்துல போய் அந்த மூக்கிலேயோ அல்லது வாயிலையோ அந்த கை வந்து படுறதை தடுக்கும். 2வது காரணம். 3வது காரணம் என்னன்னு சொன்னால், இந்த மாஸ்கை ரிமூவ் பண்றது மிச்சம் கவனமா இருக்கணும். அநேகமான ஆட்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த மாஸ்கை
முன்பக்கத்துல கையை பிடிச்சி அந்த மாஸ்கை பிடிச்சி ரிமூவ் பண்ணி போட்டு திரும்ப முகத்தை கொண்டு அப்படியே தொடச்சி விடுவாங்க. அப்ப அதுலயே விஷயம் பிள்ளையா போயிடும். இந்த 3 விஷயத்தை மாஸ்க்ல கவனிக்கணும். 2வது அந்த நம்ம முன்னால சொன்னாங்க, அதாவது சோசியல் டிஸ்டன்சிங். நம்ம 100% இந்த சோசியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்றேன்னு சொல்றது ஒரு இம்பாசிபிள், ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். சில இடங்கள்ல அந்த சோசியல் டிஸ்டன்சிங்கை நமக்கு பாதுகாக்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்தான் வரும். ஆனால் இயன்ற அளவும் அந்த சோசியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணணும். அப்ப நீங்க கேட்க போறீங்க மாறி, அப்ப இந்த நோய் தொற்று வரும். இந்த நோய் தொற்று எப்படியும் வரத்தான் போகுது, அதான் உண்மை, அதான் யதார்த்தம். ஆனால் அந்த நோய் தொற்று திடீரென்று சொல்லி ஒரு மிச்சம் பேருக்கு ஒரே டைம்ல வந்துடப்படாது, அதான் இதில் உள்ள விஷயம். இயன்ற அளவு அந்த சோசியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்றோம். 3வது ஐசோலேஷன். நமக்கு அப்படி நோய் அறிகுறிகள் இருந்தால் நம்மளை ஐசோலேட் பண்ணிக்கொள்ளணும். இந்த அடுத்தது அந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்கள் நம்ம எந்தெந்த நாட்டில் இருக்கோமோ அதை பின்பற்றி கொள்ளணும். இது சம்பந்தமான விஷயங்கள். இது நம்ம இந்த பிரச்சனைக்கு நம்ம போகாம இருக்கிறது, அந்த வைரஸை நம்ம கூட்டி கொண்டு வராம இருக்கிறது தான் இதுதான் இதில் உள்ள விஷயம். இதுக்கு அடுத்ததாக இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. இந்த வைரஸ் வந்துச்சுன்னு சொன்னால் அதுல இருந்து எப்படி பாதுகாத்து கொள்றது, இதுக்கு சில விஷயங்களை நம்ம மெயின்டைன் பண்ணணும். இதை கவனமாக எடுத்துக்கொள்ளுங்க. ஏனென்றால் இந்த வைரஸ் தொடர்ச்சியாக நம்மளோட இருக்க போகுது, இதோட வாழப்போறோம். அதே டைம்ல இது மிச்ச நாளைக்கு நமக்கு இதே மாதிரி இருக்க இயலாது. அப்ப எவ்வாறு நம்ம முன்னோக்கி போக போறோம்னு சொல்றதுக்கான சில முக்கியமான விஷயங்கள் இதை நான் இந்த பேஜ்லையும் போட்டிருப்பேன், அழகா நீங்க அதை பின்பற்றி கொள்ளலாம். முதலாவது விஷயம் ஹைட்ரேஷன். தற்செயலா இந்த வைரஸ் நம்மளை தாக்கிச்சு சொன்னால் நம்மளோட ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்றேன்னு சொல்றது ஒரு முக்கியமான விஷயம். அப்ப ஒரு நம்ம தண்ணி குடிச்சுக்கொள்ற அளவை பேணிக்கொள்ளுங்க, முக்கியமானது. 2வது, இது ஒவ்வொரு நாட்டுக்கும் உள்ள விஷயம். ஒரு 50 வயசுக்கு மேற்பட்ட ஆட்கள் குறிப்பாக உங்களோட அதாவது இந்த விஷயங்கள்லாம் நீங்க டாக்டர்கிட்ட கேட்டு தான் செய்யணும். 50 வயசுக்கு மேற்பட்ட ஆட்கள் நார்மலாவே உங்களுக்கு ஒரு அஸ்பிரின் 75 மில்லிகிராம் அஸ்பிரின் உங்களோட இருதய நோய்கள்ல இருந்து பாதுகாப்பு தேடணுங்கிறதுக்காக தந்திருப்பாங்க. அந்த தந்திருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களோட அந்த அஸ்பிரினை நான் கதைக்கிறது கேக்குதா? ரைட், ஓகே. எந்த ஃபேஸ் வரையில் அதான் நான் பார்த்தேன் எப்படி வரையிலன்னு சொல்லி. ரைட், ஓகே. அப்ப அந்த அஸ்பிரின் அவங்க எடுத்துக்கொண்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த அவங்க தொடர்ச்சியாக அந்த அஸ்பிரின் எடுத்துக்கொண்டிருக்கணும். ஏனென்றால் இது நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தினேன், இது குருதியை போய் தாக்குற ஒரு வருத்தம். இது நம்ம இப்ப அறியப்பட்ட விஷயம். அதனால அந்த கிளாட் உண்டாகிற விஷயத்தை அந்த ஆஸ்பிரின் தடுக்கும். இதை நீங்க டாக்டர்கிட்ட கேட்டு இந்த 75 மில்லிகிராம் இந்த ஆஸ்பிரினை நீங்க தொடர்ச்சியா எடுக்கலாம். அடுத்தது உங்களுக்கு டாக்டர் வார்ஃபரின் அல்லது ரிவராக்சபான் அல்லது ஹெப்பாரின் இப்படியான சில அந்த குருதியை மெலிதாக்கக்கூடிய மருந்துகள் தந்திருந்தாங்கன்னு சொன்னால் அதை நீங்க தொடர்ச்சியாக எடுக்கணும். எந்த காரணம் கொண்டும் அதை நிப்பாட்டிட வேணாம், அதை நீங்க தொடர்ச்சி செய்யுங்க. அடுத்து விட்டமின் டி. இந்த விட்டமின் டி எடுக்கிற விஷயம் உங்களோட நாட்டில் அந்த டாக்டர்கிட்ட நீங்க கேட்டு எடுக்கலாம். ஆனா இலங்கை போன்ற நாடுகளில் விட்டமின் டி குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு இருந்தாலும் இப்போதைக்கு அவங்க பேர், அதாவது குறிப்பாக இந்த வயசான ஆட்கள், இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற காரணத்தால அவங்களுக்கு சூரிய ஒளி குறைவு காரணத்தால விட்டமின் டி குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த விட்டமின் டி எடுத்துக்கொள்றது மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு யாராவது ஸ்டெட்டின் தந்திருந்தாங்கன்னு சொன்னால் அட்டோவஸ்டெட்டின், ரோவஸ்டெட்டின், சில ஸ்டெட்டின் இருக்கும். அது உங்களோட அந்த கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கான ஒரு மருந்து. அந்த மருந்து எடுக்கிற ஆட்களுக்கு விட்டமின் டி குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ரிசர்ச்சுகள் செய்யப்பட்ட ஆதாரங்கள் இருக்குது. அப்படி நீங்க பாவிக்கிறதா இருந்தால் நீங்க விட்டமின் டியை எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது நம்ம மீனெண்ணெய் குளிசண்டு கேள்விப்பட்டிருப்போம். இந்த மீனெண்ணெய் குளிசண்டு நம்ம மிச்ச நாளா நம்ம குடிப்போம். கொட்லிவ் ஆயில்னு சொல்லி இது உண்டு. அதுல பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு குளிச்சு எடுக்கிறது நல்லா. ஏன்னா அந்த கொட்லிவ் ஆயில் அந்த ஒமேகா 3 சொல்லுவோம். அந்த ஒமேகா 3 நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை மெயின்டைன் பண்றதுல ஒரு முக்கியமான ஒரு சாமான். இது ஒரு பொதுமக்களுக்கு சொல்ற விஷயத்தால நான் கொஞ்சம் டீப்பா போக இல்லை. ஆகவே அந்த கொட்லிவ் ஆயில் எடுக்கிறது ஒரு நல்ல விஷயம். அது நீங்க ஓவர் த கவுண்டரும் வாங்கலாம். நீங்க பார்மசிகள்ல ஒரு நாளைக்கு ஒரு மீனெண்ணெய் குளிச்சு ஒன்று எடுத்துக்கொள்றதுல நல்ல விஷயம். அது விட்டமின் சி, ஏற்கனவே அந்த அம்மா கேட்டாங்க, விட்டமின் சி எடுத்துக்கொள்றது நல்லம். அல்லது அந்த புளித்தன்மையான அந்த பழங்கள், தோடம்பழம், தேசிப்பழம் இப்படியானதுகளில் சாறுகளை குடிக்கிறது அது ஒரு நல்ல விஷயம். அதுக்காக நம்ம அளவுக்கு அதிகமாக குடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, ஒரு மிதமாக எடுத்துக்கொள்றது நல்ல. அடுத்தது ஜிங்க் சல்ஃபேட் கொண்ட சாப்பாடுகள். உதாரணத்துக்கு வெங்காயம். இந்த விஷயங்களை அடிக்கடி கேட்பாங்க, நான் இப்ப இதை சொல்ல இல்லைன்னு. வெங்காயம் சாப்பிட்றது, அடுத்தது வெள்ளைப்பூடு சாப்பிட்றது. இந்த விஷயம், இந்த வெள்ளைப்பூடு, இந்த வெங்காயம் நம்மளோட வளமையான சாப்பிட்ற சாப்பாடுகள் எல்லாம் ஜிங்க் இருக்குது. அதை அளவுக்கு அதிகமா சாப்பிட்றது இல்லை, நம்ம பழமையான சாப்பாடுகளோட பேலன்ஸாக நம்ம சாப்பிட்டு கொள்றது. அது இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்குரிய ஒரு முக்கியமான ஒரு சாமான் உண்டு. அடுத்தது ஒரு தூக்கம். எந்நேரமும் இதை யோசிச்சு கொண்டு இந்த டிவிலையும் அதுலேயும் இதுலையும் இருந்து கொண்டு தட்டி கொண்டிருக்கிறது,
இந்த தூக்கம் நீங்க குறைவா இருந்துச்சுன்னா உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். ஆகவே இந்த வைரஸ் நமக்கு வந்துட்டென்றால் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி முக்கியம். அப்போ உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை மெயின்டைன் பண்றதுக்கு நல்ல தூக்கம் மிக முக்கியமான ஒரு அவசியம். அடுத்தது ஸ்மார்ட் கம்யூனிகேஷன். ஸ்மார்ட் கம்யூனிகேஷன் நான் இதுல என்னத்தை நான் சொல்றேன்னு சொன்னால், நம்ம யாரோடையுமே கம்யூனிகேட் பண்ணாம ஒரு இடத்துல அப்படியே இருந்து யோசிச்சு இருந்தோம்னு சொன்னால் நமக்கு ஒரு என்னன்னு சொல்லுவோம், ஒரு மென்டலி we will be depressed. அது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும். அது குறைக்கும்ன்ற காரணத்தால நம்ம என்ன செய்யணும் சொன்னால் ஸ்மார்ட் கம்யூனிகேஷனோட டெவலப் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் இன்றைக்கு நான் செய்த விஷயத்த ஒரு உதாரணமா சொல்றேன். என் அம்மாவை போய் பார்க்க இயலாது பெருநாள் நாள்ல, அவ இலங்கையில இருக்கிறாள். என் சொந்தக்காராக்களை யூகேல இருக்கிறாங்க, அவங்களையும் பார்க்க இயலாது. வேற எந்த உறவுகளோட நம்ம செய்ய இயலாது. என் மச்சினன் அப்படியான ஆக்கள் வேற நாடுகள்ல ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க, அவங்கள பார்க்க இயலாது. என் தம்பி இருக்கிற பார்க்க இயலாது. என்ன செய்யலாம்? அப்ப பார்க்காம இருந்தா இந்த பிள்ளைகளும் பார்க்கற இல்ல, நானும் பார்க்க இல்லைண்டா நம்ம எல்லாருமே தனிப்பட்டவண்டா நம்ம மனதால பாதிக்கப்படுவோம். அதுக்காக நாம இன்றைக்கு என்ன செய்தோம்னால் ஒரு ஜூம் ஒரு இதோண்ட உண்டாக்கி எல்லா குடும்பமும் அவடத்துல வந்து அவடத்த ஆளால் கதைச்சி பேசிக்கொண்டோம். அப்ப ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதி கொண்டு வரும். இப்படி ஒரு ஸ்மார்ட் கம்யூனிகேஷன் ஒரு விதமாக நீங்க கதைக்காம பேசாம இருந்துடாதீங்க. உங்களோட உறவுகளோட தொடர்ச்சியாக அந்த தொடர்புகளை வைத்துக் கொள்ளுங்க. அதன் மூலமா உங்களோட மனதை ஒரு உயிர்ப்பாக வைத்துக் கொள்ளுங்க. இது முக்கியம். இல்லைண்டா அதாலேயும் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு இருக்குது. அடுத்தது இதான நான் இதுல அப்ப நான் 2 விதமாக நான் பிரிச்சேன். முதலாவது நான் சொன்னேன் சொன்னால் நம்ம பம்புக்கு போகாம இருக்கிறது, அந்த வைரஸை எப்படி போய் நம்மளா வலி எடுத்துக்கொள்ளாம இருக்கிறது, அதுக்கு என்னென்ன செய்யணும்ன்றத சொன்னேன். இப்ப நான் 2வது சொன்னேன், அப்படியே அந்த பம்பு நம்ம கிட்ட வந்துட்டேன்னு சொன்னால் எப்படி அதை எதிர்வு கொள்றது, அதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யணும் என்று சொல்றத நான் 2வதுல நான் சொன்னேன். இதான் நம்ம விளங்கக்கூடிய விதத்துல நம்மளோட பாசையில நான் சொல்லி அது 2ஐயும் பிரிச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை பின்பற்றி கொள்ளுங்க அந்த விஷயங்கள்ல. இப்ப நீங்க கேள்விகளை கேட்கலாம். உங்கள்ட்ட இருக்கிற கேள்விகள் அதோட தொடுத்ததாக இருந்தால் அதை தொடர்ந்து நான் மேலதிகமான தகவல்களை தரேன். நன்றி டாக்டர், உங்களுடைய வெரி டீடைல்ட் இன்ஃபர்மேஷன். நிச்சயமாக இந்த செஷன் இன்று ஆரம்பித்ததில் நீங்கள் இதில் வந்திருக்கின்றது, அதனுடன் உங்களுடைய டாக்டர்ஸ் இங்கே நியூ ஜெர்சியிலிருந்து வந்திருக்கின்ற பலவிதமான நண்பர்கள், குடும்பத்தவர்கள், மிக்க மிக்க நன்றி. இதில் நான் அடுத்ததாக செல்ல இருப்பது ஃபாதர் ரோஹான் டொமினிக். Are you still there? ஃபாதர்? ஓகே. ஃபாதர் இங்கே எங்களுக்கு இல்ல. இதுல அடுத்ததாக ரமணி என்றது யார்? ரமணி உங்கள்ட்ட ரோஹான் ஃபாதர் இருக்கிறாங்க. சொல்லுங்க ஃபாதர். நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது கேள்வி இருக்கா ஃபாதர் ரோஹன்? நான் என்னுடைய கேள்வியா இருந்தது இந்த சோஷியல் டிஸ்டன்சிங். இப்ப நாங்க சர்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது இட்ஸ் அ பிக் ப்ராப்ளம். எனக்கு இப்ப ஆக்களை சர்ச்சுக்குள்ள எடுத்தா பிறகு அது கிளீன் பண்றதுகள் எல்லாம் இருக்கிற பிரச்சனை தான். பட் இப்ப நீங்க சொன்ன அந்த இது இட்ஸ் குட் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கக்கூடிய இருந்துச்சு, அந்த எடுக்கக்கூடிய இருந்துச்சு அதுல. ஸோ ஐ ஹேவ் நோ இட்ஸ் ஓகே ஃபார் மீ. அதுல ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் ஆட் பண்ணி கொண்ட ஃபாதர் நான் இது இந்த பர்சனலான நீங்க ஒரு ஒப்பீனியன், அதாவது உள்ள எவிடன்ஸ்களை வச்சு நான் ஒரு பர்சனலான ஒப்பீனியன் எடுக்க வேண்டுமென்னாலும் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க என்ன பர்சனலான ஒப்பீனியன், இந்த சர்ச், இந்த மாஸ்க், இந்த அதாவது நம்ம மக்களுக்கு அவங்களோட அந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ், இந்த விஷயங்களை செய்யற விஷயங்களை நம்ம ஓபன் பண்ணோம். சரிதானே? என்ன பொறுத்தளவில் இது என் பர்சனல் ஒப்பீனியன். நான் கொஞ்சம் கவனமாக அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ண வேண்டியிருக்குது. இந்த மோர்டாலிட்டி ரேட், இந்த இறப்பு வீதத்தை உலகத்துல மிக கூடிய அளவுக்கு காட்டப்பட்டு கொண்டிருக்குது. அது பிள்ளை. நான் இதுக்கு ஒரு பப்ளிகேஷன்ஸ் என் ஃபேஸ்புக் இதுல போட்டிருக்கிறேன். இந்த இறப்பு வீதம் 1% அல்ல 1% விட குறைந்தது தான் இது. சரிதானே? ஒரு நம்ம எக்ஸஜரேட் பண்ணி விஷயங்கள் காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம இந்த வைரஸோட வாழப்புறோம். இப்ப நீங்க இந்த செய்யற மாதிரிக்கு இந்த சர்ச்லயே, இந்த மோஸ்க்ல, மத்த இடங்கள்ல, கோயில்கள்ல இப்ப இங்க போய் அவங்க அந்த விஷயங்களை செய்யக்கூட அவங்களோட மனதுக்கு ஒரு நிம்மதி வரும். அது ஒரு இம்யூனிட்டியை கூட்டுற விஷயம். அதாவது நம்ம பிசிக்கல் ஹெல்த்தை மட்டும் பார்க்க கூடாது, நம்ம மென்டல் ஹெல்த்தையும் பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு என் பக்கத்து வீட்டுல இருக்கிற என் நேபர் ஒரு 75-80 வயதுடைய ஒரு பொம்பளை. அவ என்ன செய்வாண்டா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு போய் அவங்க அந்த சர்ச்சில் ஒரு ஈடுபடுற ஒரு முக்கியமான ஒரு ஆள். அவட ஒரு முக்கியமான விஷயமே அதான், அவட நிம்மதியே அதான். இப்ப அந்த பொம்பளை போக இயலாம அவ இருக்கிற காரணத்தால அவட நிலைமை நான் அவதானிச்சு கொண்டிருக்கிறேன். அவன் மிகவும் மனம் குழம்பிய நிலையில அங்க இங்கே நடந்து கொண்டு அந்த சூரிய ஒளியோட வண்டி வந்து கொண்டிருப்போம். இப்படி எத்தனையோ வயதானவர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட மனம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஏன்னா அவங்களோட அந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி ஒரு மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு முக்கியமான காரணம். ஆனால் ஒரு பாயிண்ட சேர்த்துக்கொள்றேன், இதுல நம்ம எந்த அளவுக்கு சோசியல் டிஸ்டன்சிங்க
எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணலாமோ அதை மெயின்டைன் பண்ணி இந்த விஷயத்துக்களை செய்து கொள்ளணும். அந்த இடத்துல மாஸ்க் போட தேவைப்பட்டால் மாஸ்க் போட்டுக்கொள்ளணும். மற்றும்படியா இந்த விஷயங்களுக்கு நம்ம அனுசரணை செய்யத்தான் வேணும். அதை தடுத்து வைக்கிறதால எந்த விதமான பெரிய முன்னேற்றங்களும் வராது. சரிதானே? உதாரணத்துக்கு இந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பாத மாதிரி, ஸ்கூலுக்கு அனுப்பாம இருக்கிறதால இந்த தொற்றுகளை வந்து குறைக்கப்படும்ன்றதுக்கான எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. 600 papers have been published. சரிதானே? 600 பேப்பர் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்குது. ஆகவே இதை சும்மா போட்டு பனிக்காக்குறதான் இது என்ன பொறுத்தவரை இது என் பர்சனல் ஒப்பீனியனா எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை. அந்த விஷயம் என்ன உள்ள அந்த எவிடன்ஸ்களை வச்சு தான் நான் சொல்றேன். வேற எதுவும் இருந்தா சொல்லுங்க ஃபாதர், நீங்க கேளுங்க. பட் என்ன மாதிரி ப்ராடக்ட் ஆஃப்டர் த ஆக்கல் சர்வீஸுக்கு மாசுக்கு வந்துட்டு போனா எப்படி ஹவு யூ ஹேவ் டு க்ளீன் த பிளேஸ் அந்த மாதிரியான இதுகள் என்ன மாதிரி அதை திரும்பவும் ஆக்கள் வரலாம்? நீங்க அதுக்கு அது நல்ல ஒரு விஷயம் நீங்க கேட்கறது. இயன்ற அளவுக்கு நம்ம அதை செய்யணும். அதே டைம்ல ஒரு ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் மாதிரிக்கு என்ன நம்ம கிளீன் பண்ணி இருக்க இயலாது அந்த விஷயங்கள். ஆகவே நீங்க வாரத்துக்கு முதல்லயே உங்களோட இதுல கம்யூனிட்டியில நீங்க சொல்லலாம். நீங்க வாரத்துக்கு முதல்ல இயன்ற அளவுக்கு நீங்க இது பண்ணி கொள்ளுங்க. அதே டைம்ல வரும்போது நீங்க வேணுமென்றால் அந்த இடங்கள்ல ஒரு ஜெல்லையோ ஏதோ ஒன்றை வச்சு கொள்ளலாம். அவங்க தேவைப்பட்டால் அதை அப்ளை பண்ணி அவங்களோட விஷயத்தை முடிச்சதுக்கு பிறகு இயன்ற அளவுக்கு நீங்க அந்த இடத்துல அடுத்தது நான் உங்களோட சுருக்கமாக கேள்வி கேட்கிறேன். ஒரு 3 என்ன பொறுத்தளவு இருக்கிற தகவல்களை வச்சு ஒரு 2 நாள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அந்த 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 இடத்துல வைரஸ் அது பட்டிருந்தாலும் கூட அது உயிரோட அதாவது தொற்றுகை நிலையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நீங்க இப்ப ஒரு சண்டே ஒரு விஷயத்தை நீங்க செய்தீங்கன்னு சொன்னால் இப்ப இன்னொரு மிச்சம் அடுத்த சண்டே தான் அடுத்த ஒரு பெரிய ஒரு கூட்டம் உண்டு அந்த இடத்துல வரப்போகுது. ஏற்றுக்கொள்றீங்களா அதை? அப்ப அந்த இடத்துல இந்த சண்டையில இருந்து அந்த அடுத்த சண்டைக்கு போறதுக்கு இடையில அது வந்து தொற்றுகை நிலையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு எந்த விதத்திலையும் கிடையாது. நீங்க கிளீன் பண்ணாம விட்டாலும் அது இருக்காது. இப்ப நான் உங்களோட கொஸ்டினுக்கு நான் அழகான முறைக்கு அதை ஆன்சர் பண்ணிட்டேன். ஆகவே இதை எப்படி ப்ரொமோட் பண்ணி மனதை எப்படி நல்ல முறையில் ஆக்கலாம், நம்மட சமூகத்துல மனநிலையை எப்படி முன்னேற்றலாம் தான் யோசிக்கணுமே தவிர எல்லாத்துக்கும் மிக கூடிய அளவுல பயந்து கொண்டு இருக்கிறதுல எந்த விதமான பலனும் இல்லைன்னு தான் எந்த அபிப்பிராயம். அதுல பாதிப்பு மிச்சம் கூடிய அளவுல இருக்கு. Thank you டாக்டர். Thank you for the explanation. Yeah. நன்றி டாக்டர் ஹான். மீண்டும் அடுத்ததாக எங்களுடைய இந்த உங்களுடைய நண்பன் கரண் முருகேஷ் இங்க நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறார் நினைக்கிறேன். அவரிடம் கேள்வி இருக்கின்றது. அடுத்ததாக இது கரனுக்கு அடுத்ததாக ரமணி நான் கரண் பேசின பிறகு ரமணி நீங்க கூட கேள்வி கேட்போம். இங்க கரெக்டாக நீங்க பண்ணி வச்சுக்க. இதுவரை நல்லா உங்களுடைய கம்யூனிகேஷன் அழகாக சென்று கொண்டிருந்தது. நன்றி. மீண்டும் எல்லாருக்கும் நன்றி. கரண் நீங்கள் கேளுங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். உங்களோட டைம் எங்களுக்கு எடுத்து விஷயம் விளம்பரப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. 2 கேள்வி என்னன்னா, இப்போ நாங்கள் எதிர்காலத்தில் இதோட இந்த வைரஸோட வாழ போறோம்னு சொல்றீங்க. நிறைய கம்பெனி எல்லாம் வந்து வேக்சின் எல்லாம் தயார் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நானும் இந்த வேலை எப்போதுமே மக்களோட எல்லாம் சேர்ந்து வேலை செய்யலாம். ஒவ்வொரு நாளும் மக்களை பார்க்குறாங்க வேலை. ஸோ இந்த வேக்சினை நாங்கள் புதுசாக கம்பெனி அந்த அறிமுகப்படுத்தும் போது நாங்கள் எடுக்கிறது எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கு? ரைட், நல்ல கேள்வி. நான் அதை சொல்லலாம்ன்றது யாரா கேட்க போறீங்கன்னு பார்த்து நீங்க சரியான டைமுக்கு கேட்டிருக்கிறீங்க கேள்வி. ரைட், உங்களுக்கு யதார்த்தமான ஒரு பதில் ஒன்று தாரன். அதே டைம்ல என்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் பேஸ்ட் ஒரு ஆன்சர் ஒன்றும் தாரன். இதுக்கு மேலதிகமான தகவல் தேவைன்னா நீங்க இந்த ஃபேஸ்புக் பேஜ் இந்த ப்ரொஃபஷனல் பேஜ்ல போய் பார்க்கலாம். வேக்சின் கிடைக்காது. வேக்சின் 2 வருஷத்துக்கு கிடைக்காது. 2 வருஷத்துக்கு மேல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதாவது எய்ட்ஸுக்கு வேக்சின் வந்து 35 வருஷமா வந்து இதுவரைக்கும் கிடைக்க இல்லை. சரிதானே? அடுத்தது வந்து ஈபோலா வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு 5 வருஷம் போனிச்சு. ஆகவே உண்மை என்னண்டா, யதார்த்தம் என்னடியோ சொன்னால் வேக்சின் இந்த நாள்ல கிடைக்காது. ஆனா நான் இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னொரு விஷயம் ஒன்று நடக்க போகுது, நீங்க பார்க்க போறீங்க. அதாவது இந்த வேக்சின் தயாரிப்புகளுக்கு கணக்க ஸ்டெப்ஸ் இருக்குது. அதாலதான் அது வாரத்துக்கு காலம் கூட போறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம். இந்த வேக்சின் தயாரிப்புகள் 8 விதமான வேக்சின் தயாரிப்புகள் இருக்குது. ஒரு விதம் இருக்குது. அந்த ஒரு வைரஸை வந்து அதுல செயலெடுக்க செய்யறது ஒரு விதம் இருக்குது. அப்படி ஒவ்வொரு இது அதுல RNA வச்சு செய்யறது ஒரு விதம் இருக்கு. DNA வச்சு அப்படி ஒவ்வொரு விதம். அதுல 8 விதமான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேக்சின் ப்ரொடக்ஷன் இருக்குது. கிட்டத்தட்ட 90 நாடுகள் இந்த வேக்சின் தயாரிக்கிறதுக்கு ஆளால் போட்டி போட்டு இருக்காங்க. இதுல என்ன விஷயம் சொன்னால், சில நாடுகள் ஒரு சரியான எத்திக்கல் ப்ரொசீஜர், சில அநேகமான நாடுகள் எத்திக்கல் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அந்த வேக்சினை செய்யுது. உதாரணத்துக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் இவங்க செய்யற வேக்சின் வந்து ஒரு முழு அந்த வைரஸ் எடுத்து அதை வீரியம் இழக்க வச்சு அதுல இருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு விதமான வேக்சின். இது நல்ல காலம் எடுக்கும், உடனே வராது.
அதே மாதிரி இம்பீரியல் காலேஜ் அதால ஒரு RNA எடுத்து அதன் மூலமாக ஒரு சின்ன ஒரு டெக்னாலஜி அதுல ஒரு சின்ன ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு வேக்சினை தயாரிக்க இதெல்லாம் இந்த பேஜ்ல இருக்கு வாங்கி பார்க்கலாம் நீங்க. இப்படி ஒவ்வொரு நாடும் ஒரு இதுக்கு சில எத்திக்கல் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. முதலாவது அதை நம்ம தயாரிக்க கொள்ள அதை விலங்குக்கு செலுத்தி அதுல இருந்து வர பலனை பார்த்து அதுல சில அது விஷயங்களை ஆராய்ச்சி செய்து அதுக்கப்புறம் ஒரு மிக குறுகிய நம்பரான ஆட்களுக்கு அதை இன்ஜெக்ட் பண்ணி அதுல இருந்து பலனை பார்த்து அடுத்த ஒரு மிச்சம் ஒரு பாப்புலேஷனுக்கு இது பண்ணி அதுக்கப்புறம் வேர்ல்ட்ல உள்ள வேற பாப்புலேஷனுக்கு இது பண்ணி இப்படி ஒரு நீண்ட ப்ரொசீஜர் ஒன்று இருக்கு. இதுக்கு கணக்க எத்திக்கல் அப்ரூவல் எடுக்கணும். இந்த அப்ரூவல்கள் எல்லாம் இல்லாம சில கம்பெனி சில வேக்சினை செய்யுது. சரிதானே? அந்த வேக்சின் இதுவரைக்கும் செய்யப்படாத டெக்னாலஜியில செய்யப்படுது. உதாரணத்துக்கு அந்த இன்னோவேன்னு சொல்லப்பட்ட ஒரு கம்பெனி மூலமாக உங்களுக்கு இந்த பில் கேட்ஸ் இன்வால்வ் பண்ணப்படுற ஒரு கம்பெனி உண்டு. அது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு பிளாஸ்மிக் மொலிக்யூல்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பதார்த்தத்தை எடுத்து எந்த எத்திக்கல் அப்ரூவல் ஒன்றுமே இல்லாம 40 பேரை தெரிவு செய்து அவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணி அதுல ஒரு வேக்சின் உண்டு அதாவது மிச்சம் ஃபாஸ்டா ஒரு வேக்சின். ஏனென்றால் அந்த ஒரு சிச்சுவேஷன் ஒன்று உண்டாக்கப்படுது அப்படின்னா இப்ப கட்டாயம் வேக்சின் வேணும் என்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஒன்று உண்டாக்கப்படுது. இப்ப இதுல எந்தெந்த பாதிப்புகள் வரும், இதுக்கு எந்த அப்ரூவல், இது ஒரு கிட்டத்தட்ட கம்ப்ளீட்லி எகெயின்ஸ்ட் த எத்திக்கல் சிச்சுவேஷன். இப்ப இப்படி ஒன்றை உண்டாக்கி அதை கொண்டு உலகம் ஃபுல்லா கொண்டு இதுல கணக்கு கேள்விகள் இருக்கு. நான் ஒரு டாக்டர் ஆகவே சில விஷயங்களை நான் அதுக்கு கதைக்கிறதுக்கு விரும்ப இல்லை. அந்த விஷயத்துல எனக்கு என் பர்சனல் இது எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த விஷயத்துல இதுல எந்தெந்த பாதிப்புகள் எப்ப வரும் என்ன அதுகள்லாம் நமக்கு தெரியாது இந்த விஷயங்கள். அப்ப நான் இதுக்கு இன்னொரு விதத்துல நம்ம ஆன்சர் பண்ணணும் என்றால் வேக்சின் வராது. இதுக்கு சரியான அளவுக்கான மருந்தும் இல்லை இப்போதைக்கு. இந்த வைரஸ் தொடர்ந்து இருக்க போகுது, நம்மள சூழல்ல இருக்க போகுது. அப்ப நம்ம செய்ய போற நம்ம எப்படி நம்ம இதுல மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நான் முன்னால சொன்ன அந்த 2 பழமொழியை வச்சுதான் நான் மூவ் பண்ணலாம். ஒன்று, இயன்ற அளவுக்கு இந்த இன்ஃபெக்ஷனை மிச்சம் ஃபாஸ்டா வாரத்துக்கு விட்டுறப்படாது. அதுக்கு என்ன செய்யலாம், அந்த டிஸ்டன்சிங் அந்தந்த விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். செஞ்சோம்னா ஒரு டைம்ல கூட இன்ஃபெக்ஷன் வந்துடாது. 2வது, அந்த இன்ஃபெக்ஷன் வரும், நமக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வரும். அதுலயும் நீங்க ஒரு இளமாளா நீங்க தெரியுறீங்க, உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னு சொன்னால் ஒன்றுமே நடக்காது பெருசா. 2 தரம் தும்மி போட்டு இரும்பு போட்டு அதோட விஷயம் முடிஞ்சிடும், ஒன்றும் பெருசா நடக்க போறது இல்லை. சரி, அப்பயே நம்ம போட்டு தலையை உடைக்க போறோம். அப்ப நம்ம எடுக்க போறதுல நம்ம ஆளுக்கு கூடிய அளவுக்கு பாதிக்கப்பட 40 வயதுக்கு கீழ்பட்ட ஆட்கள்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்கள அந்த பாதிப்பு மூலமாக இறக்குற வீதம் வந்தது மிக 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 குறைவு. நீங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் வழங்கும், நான் இந்த பேஜ்ல சொல்லியிருக்கிறேன். யூகேல இதுவரைக்கும் இது யூகே சொல்லப்பட்ட தகவல், பப்ளிக் ஹெல்த் இங்கிலாண்டால சொல்லப்பட்ட தகவல், 4 மில்லியன் ஆட்களுக்கு ஏற்கனவே தொட்டிட்டு 4 மில்லியன்ல 36,000 பேர் மரணிச்சிருக்கிறாங்க. அதுல கணக்கு பேர் வயசான ஆட்கள். இந்த மரணிச்சாக்கள்னால் இறப்பு விதத்தை போட்டு பாருங்க, 36,000 அதை 4 மில்லியனால பிரிச்சு 100ஆல பெருக்கி பாருங்க, 0.8 அல்ல 9 வீதம் பேர் உண்மையாகவே இன்ஃபெக்ட் பண்ணப்பட்டார்கள் அந்த யூகே நாட்டுல. அதை விட மிக கூட, கிட்டத்தட்ட டபுள் இருக்கும். அப்ப உண்மையா இன்னொரு ரிசர்ச் செய்யப்பட்டிருக்குது உங்களோட யுனைடெட் ஸ்டேட்ல. இறப்பு வீதம் 0.4 வீதத்தை விட குறையும். நீங்க போய் பாருங்க, நான் எல்லாம் அந்த பப்ளிஷ் அதில் பண்ணியிருக்கிறேன். இதை ஒரு மிக பெரிய அளவில் ஒரு ப்ரொபகண்டா செய்யப்படுது. இதுல வித்தியாசம் என்னன்னு சொன்னால் ஒரு டைம்ல கூட அளவுக்கான பேஷண்ட்ஸ் வந்துடப்படாது, அதை பாதுகாக்கணும். அதுக்கு தான் இந்த டிஸ்டன்சிங் இந்த விஷயங்களை நம்ம மெயின்டைன் பண்ணணும். மற்றபடியா பிரச்சனை இல்லைன்னா கொஞ்சம் காலத்தால நீங்க பாருங்க இது நோவலைஸுக்கு வரும், இது ஒரு ஃப்ளூ மாதிரியான சிச்சுவேஷனுக்கு வரும். பயப்பட வேணாம், உறுதியா இருப்போம், நான் சொன்ன விஷயங்களை பின்பற்றுவோம், நம்ம வளமைக்கு திரும்புவோம். வேக்சின் வராது என்ற வேர்ட் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே டாக்டர்? Karan, Dr. Nausar Khan has given you a compliment. Karan, you look young. You are a young guy. So Thank you, doctor. You look young. அடுத்ததாக நான் இங்கே புரியவள ரமணி இங்க எங்க இருந்து வாரீங்கள்? இன்ஃபர்ட் யூகே தான். சொல்லுங்க. நான் என்னன்னு சொன்னா, என் மகன் இப்ப அவருக்கு 15 வயது. அவர் சின்னதுல இருந்தே அவர் ஸ்கூலுக்கு போய் நிறைய இன்ஃபெக்ஷன் வர்றது. ஒவ்வொரு டேர்முக்கும் அவர் ஒவ்வொரு வீக் சிக் ஆயிடுவாரு. ஏதாவது ஃப்ளூ அல்லது எல்லா இன்ஃபெக்ஷனுமே அவருக்கு அடிக்கடி வருது. அப்ப அதனால எனக்கு இது திரும்ப அவர் ஸ்கூலுக்கு போக அவருக்கு எனக்கு சரியான ஒரு பயமா இருக்கிறது. நான் இப்ப ஒரு மாதமா இருக்கு விட்டமின் டியும் விட்டமின் சியும் கொடுத்துக்கொண்டு தான் வாரேன். ஆனா எனக்கு எப்படி தெரியும் அவருக்கு எதிர்ப்பு சக்தி இனி இருக்கு காணுமான்னு சொல்லி ஒரு யோசனையா இருக்குது எனக்கு. நல்ல கேள்வி.
அதாவது நாம ஒரு பொதுவாக நீங்க பிள்ளைகளை 1 தொடக்கம் 14 வயசுக்கு கீழ்பட்ட பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு எடுக்கக்கூடிய தகவல்களை வச்சு பார்க்கக்குள்ள, உதாரணத்துக்கு யுனைடெட் ஸ்டேட் அப்படி வேறு நாடுகள் இருந்து பார்க்கக்குள்ள 0.01% தான் இறப்பு வீதம். மிக 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 குறைவு. சரி, அப்படி அந்த பிள்ளை ஒரு மிக நம்ம நாட்டை பொறுத்தளவு யூகே பொறுத்தளவு ஒரு பிள்ளை மரணிச்சதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். சரிதானே? ஆகவே முதலாவது விஷயம் அது பிள்ளைகளை தாக்குற அளவு குறை. ஏனென்ற காரணத்தையும் சொல்லிடுறேன், உங்களுக்கு அவங்களோட மன நிம்மதிக்காக அப்படி சொல்லிடுறேன். ஏன் சின்ன பிள்ளைகளை அது கூட தாக்காதுன்றதையும் சொல்லிடுறேன். இது தாக்குறதுக்கான காரணமான அந்த ACE2 ரிசெப்டர் சொல்லப்படக்கூடிய அமைப்பு. அந்த ரிசெப்டர் இருந்தா தான் இது போய் தாக்கும். இந்த சின்ன பிள்ளைகளை அந்த ரிசெப்டர் அளவு வந்து மிக குறை. இப்போ டயபெட்டிக் ஆக்கள்ல எப்படி அந்த அளவு கூடையோ அது மாதிரி இந்த சின்ன பிள்ளைகளை அந்த ரிசெப்டர்ஸ் நம்பர்ஸ் வந்து மிச்சம் குறை. அதாவது அது பிள்ளைகளை பெரிய அளவுல தாக்குற இல்லை. முதலாவது பாயிண்ட். ஆனா அதே டைம்ல இந்த வல்னரபிள் சில்ட்ரன் ஒன்று இருக்குது. என்ன இந்த வல்னரபிள் சில்ட்ரன்? அதாவது இப்படி நீங்க சொன்ன மாதிரி எதிர்ப்பு சக்தியை குறைஞ்ச பிள்ளைகள் அல்லது வேற ஏதாவது வருத்தங்கள் உள்ள பிள்ளைகள், அப்படியான பிள்ளைகள் கொஞ்சம் இருக்குது. இல்லன்னு இல்லை, நம்ம நார்மலா சில இதுல இருக்கலாம். அப்படி இருக்கக்குள்ள அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த பிள்ளைகளாக இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு இது தாக்கும் இடத்து சில பாதிப்புகளை கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இல்லைன்னு நான் சொல்ல இல்லை. அப்ப அந்த பிள்ளைகளை நம்ம கொஞ்சம் பாதுகாக்கத்தான் வேணும். பாதுகாக்கிறோன்னு சொன்னா அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது, நம்ம இந்த விஷயங்களை செய்யலாம். இப்ப நீங்க அதே டைம்ல அந்த பிள்ளை படிக்கவும் வரும். சரிதானே? படிக்காம இருக்கவும் இல்லை. ஆகவே ஸ்கூல் திறக்கிறான்னு சொல்றதுக்கு நான் கிட்டத்தட்ட 100க்கு 100% ஒரு ஆதரவானவன். என்னடா அதுக்குரிய வேண்டிய அளவுக்கு எவிடன்ஸ் இருக்குது. சரிதானே? மற்றாக்கள் குழம்புறதுக்காக வேண்டி நான் அப்படி சொல்லல, நான் ஆதாரத்தோட நான் சொல்றேன். 2வது விஷயம், இப்ப இந்த உங்களோட பிள்ளைய பொறுத்தளவுல ஒரு சின்ன ஒரு கேரண்ட் எடுக்க வேண்டிய தேவை இருக்குதான் செய்யுது. சரிதானே? அதை நீங்க ஸ்கூல்ல கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். அல்லது வந்து நம்ம கொஞ்சம் காலம் விட்டு பார்த்து எப்படி இது போகுதுன்றதை பார்த்து நம்ம அதை செய்யலாம். அடுத்து நீங்க நல்ல ஒரு விஷயமோடு செய்றீங்க, விட்டமின் C கொடுக்கறது, விட்டமின் D கொடுக்கறது. ஆகவே டாக்டர்ஸ்ல அந்த அட்வைஸை நீங்க கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா உங்களோட பிள்ளையோட கண்டிஷன் வந்து சரியான ஜிபிக்கு தான் தெரியும், அந்த டாக்டருக்கு தான் தெரியும். அவங்களோட நீங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி அந்த விஷயத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா நான் உங்களுக்கு தர வேண்டிய அந்த தகவலை நான் தந்திருக்கிறேன். நம்மளோட பிள்ளைகள் வந்து பழையபடி ஸ்கூலுக்கு போறதுக்கு நம்ம திரும்பணும். எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கு. சரிதானே? Okay, thank you so Okay, much. thank you. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம பழமைக்கு திரும்புவோம். மனதில் ரைட். ஓகே, Thanks. நன்றி டாக்டர் நௌஷத் கான். மீண்டும் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த உங்களுடைய நேரத்தை இவ்வளவு நேரம் இங்கே இருக்கிறீர்கள். அடுத்ததா இங்கே இணைப்பில் பல நீண்ட நேரமா இருக்கின்ற ராசலிங்கம். நான் நினைக்கிறேன் நியூ ஜெர்சியில ராசலிங்கம், நீங்க உங்களுடைய கேள்வி இருக்கா? ராசலிங்கம், ஓகே, நீங்கள் உங்களோட கேள்வி இருந்தா திருப்பி வாங்க. இங்க கவி ஐபேட் என்ற ஒரு ஆள் இருக்கிற, அவனோட கேள்வி இருக்கா? நான் ராசலிங்கம். சொல்லுங்க. வணக்கம் ராசலிங்கம், சொல்லுங்க. டாக்டர், உங்களுக்கு ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். சொல்லுங்க டாக்டர். அமெரிக்காவில இப்ப 96,000 மக்கள் இறந்துவிட்டார்கள். அதோட இத்தாலி மற்றும் லண்டன்ல நீங்கள் சொன்ன மாதிரி 36,000க்கு மேல தாண்டி விட்டார்கள். இதற்கு இன்னும் தடுப்பு மருந்து ஏன் கண்டுபிடிக்கவில்லை? இது கூடிய விரைவில் இதை தடுப்பு மருந்து கண்டுபிடித்து எல்லோரும் பூர்ண சுகமா இருக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்குரிய வழிவகை. நீங்க கேட்கிற கேள்வி மிச்சம் ஒரு அர்த்தமான ஒரு கேள்விதான். ஆனால் இதுக்கு தடுப்பு மருந்து சொல்றது நான் நினைக்கிறேன் நீங்க வேக்சினை தான் சொல்றீங்க. இந்த வேக்சினை ஏன் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு ஒரு கணக்க ஸ்டெப்புக்குள்ளார போக வேண்டி இருக்குது, அது ஒரு காரணம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம்னால் இந்த ஃப்ளூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமா நம்ம உலகத்துல இருந்து கொண்டிருக்குது. H1N1 சொல்லுவோம். அதுக்கு ஒவ்வொரு முறையும் அது வேற ஸ்ட்ரெயின் வித்தியாசமா இருக்கிறபடியால ஒவ்வொரு முறையும் அதுக்குரிய அந்த வேக்சின்கள் இதுகளை மாற்றிக்கொண்டு தான் தொடர்ந்து இருக்கிறோம். அதே மாதிரி எத்தனையோ வருத்தங்களுக்கு இன்னும் நம்ம வேக்சின் கண்டுபிடிக்க இல்லை. உதாரணத்துக்கு எய்ட்ஸுக்கு வந்து இன்னுமே வேக்சின் கண்டுபிடிக்க இல்லை. இப்படி இந்த வேக்சின் கண்டுபிடிக்கிறதுல ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்க நினைக்கிறீங்களா அந்த ட்ரக் கம்பெனிஸ் எல்லாம் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லி எப்ப காசை அள்ளி இறக்கலாம் இருக்கிறவங்க தான் அந்த ட்ரக் கம்பெனிஸ். அவங்களால ஒரு தராலையும் இது ஏலாமத்தான் இருக்குது அந்த விஷயம். ஆனால் அதுக்கான முயற்சிகள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றன. ஆனா நம்ம இப்ப சொன்னதை வச்சு பார்க்கக்குள்ள அந்த வேக்சின் வார வரைக்கும் நம்ம இப்படி இருக்க இயலாது. ஆகவே முன்னோக்கி நம்ம போகணும். அதுக்கு நம்ம எப்படி நடந்து கொள்ளலாம், நம்மளோட மனநிலையை எவ்வாறு மாற்றிக்கொள்ளலாம் என்ற சொல்லப்படுற விஷயங்களை தான் நான் இதுல சொன்னேன். ஆனா நீங்க கேட்ட கேள்வி ஒரு அர்த்தமான கேள்வி தான். Unfortunately, that is the reality. That's what I can say. Thank you so much, doctor. Thank you so much. Okay.
நன்றி நன்றி. உங்களுடைய நியூஜெர்சியிலேருந்து ராசலிங்கம் அவருடைய கேள்விக்கு அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய இன்னொரு அறிவித்தல் 12:38 நான் உங்களை லண்டனில் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு யூ ஆர் ஓகே யூ கேன் சிட் ஹியர் பட் இந்த 12:39 இப்போ யூஎஸ்ஏல இன்னும் ஒரு நான் நினைக்கிறேன் 1 o'clock மட்டும் போகலான்னாங்க. அதுக்கிடையில நாங்கள் பெரும்பாலானவர்கள் கேட்டு விட்டார்கள். தொடர்ந்து நாங்கள் கேள்விக்கு போவோம். அடுத்ததாக இந்த கவி ஐபேட்ல வந்திருக்கிறார். கேள்வி இருக்கா கவி உங்கள்கிட்ட? நானும் முதல் கேட்டிருந்த வேற ஒரு கேள்விதான். அதாவது ஏற்கனவே வீடியோ இல்லையா? சொல்லுங்கம்மா சொல்லுங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க சிறுவர்களை பாதிக்காதுண்டு. ஆனா இப்ப ஒரு புது ஸ்டடிஸ் வந்திருக்குது. இந்த கவசாக்கி டிசீஸ் என்ற சில பிள்ளைகள் அதுக்கு லைக் வேர்ல்டு வைட் 150 கேசஸ் அப்சர்வ் பண்ணிருக்காங்க. அது எந்த பிள்ளைகள் அது கூட பாதிக்கப்படுறது? இப்ப எந்த மகளுக்கு உதாரணமாக ஒரு வயசு நுமோனியா இருந்தது. So should I worry that she might get it or என்ன மாதிரி? அது வெரி ரீசனபிள் கொஸ்டின். நல்ல ஒரு கேள்வியோடு இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த கவசாக்கி டிசீஸ் சொல்றது மிச்சம் காலமாக இருக்குது. இப்போ புதுசாக வந்தது ஒன்று இல்லை. அது ஒரு லட்சத்தில் ஒரு பிள்ளைக்கு அந்த வரும் சரிதானே. இந்த கவசாக்கி டிசீஸ் சொல்றது முதல்ல உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு இம்யூனாலஜிக்கல் ரியாக்ஷனான ஒரு விஷயம் உண்டு. நம்ம உதாரணத்துக்கு நம்மளோட நோய் நம்மளோட உடல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி ஒன்று நோமலாகவே உண்டாகும் சரிதானே. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாக்க கொள்ள இது என்ன செய்ய முடியும் சொன்னாலும் சின்ன ஒரு மிஸ்ஃபயரிங் ஒன்று நடக்கிற மாதிரி தன்னோட உடல்ல உள்ள சில பாகங்களே போய் தாக்குறது சரிதானே. நம்மட எதிர்ப்பு சக்தி நம்மளோட உடல்ல உள்ள சில பாகங்களே போய் தாக்கும். அதில் தாக்கப்படுறதுல முக்கியமான சின்ன சின்ன குருதி கலன்கள், குருதி குழாய்கள், இதயத்தில் உள்ள சில பகுதிகள், மூளையில் உள்ள சில பகுதிகள், அடுத்தது தோல்ல சில உள்ள பகுதிகள், இப்படியானதுகளை போய் தாக்குறதா அந்த கவசாக்கி டிசீஸ் சொல்றது. அதால அந்த லிப்ஸ் எல்லாம் கிராக் ஆகி வாரது, அந்த தோல் இது எல்லா பிள்ளைகளுக்கும் பாறையில் அப்படி நம்ம பயப்படுற அளவில் இல்லை. இது 1 லட்சத்தில் ஒரு பிள்ளைக்கு வரும் சரிதானே. இப்ப நான் உங்கள்ட்ட நீங்க உங்களோட பிள்ளைய வச்சு நீங்க பயப்படுறேன்னு சொல்றது அர்த்தமான விஷயம். எந்த தாய்க்கும் அந்த பயம் வரத்தான் செய்யும், இல்லைன்னு இல்லை. ஆனால் இது நார்மலா இது வாரத்துக்கு 6 நாள் ஒரு இம்யூனிட்டி குறைஞ்ச ஆக்களுக்கு வாரத்துக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது. அதே டைம்ல இந்த தோல் கண்டிஷன்ஸ் ஏற்கனவே இருக்கிற ஆக்களுக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பு ஒன்று இருக்குது. மற்றபடியா நீங்க என்ன சொன்ன மாதிரி இந்த ஃப்ளூ அதுகளெல்லாம் வந்த பிள்ளை இருக்கலாம், அப்படி பழமையா வார வாய்ப்பு ஒன்று இல்லை, அப்படி ஒரு இது ஒன்று இல்லை. ஆனா 1 லட்சத்துல ஒரு பிள்ளைக்கு தாக்குறது. ஆனா இது உண்மையா கவசாக்கி டிசீஸ் இல்லை. இது இந்த கவசாக்கி டிசீஸ் மாதிரி ஒரு சிம்டம்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வருது. ஏனென்றால் இந்த வைரஸ் தாக்கின உடனே நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியில ஒரு இம்யூனாலஜிக்கல் ரியாக்ஷன் ஒரு மாற்றங்கள் வாரத்தால அதில் அறிகுறிகள் வித்தியாசமா வருது. அது வாரத்துல ஒரு அறிகுறி இந்த தோல் சம்பந்தப்பட்ட அறிகுறிகள் சரி. அதால இது இந்த சின்ன பிள்ளைகள்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஒரு விஷயம், இந்த கவசாக்கி சம்பந்தமான இந்த டிசீஸ் வார ஏஜ் குரூப் 5 வயசை விட குறை. 5 வயசு விட குறை. அதுக்கு மேற்பட்ட குறைகளுக்கு வாரது மிக குறை. ஆகவே இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம். இப்ப இந்த கவசாக்கி டிசீஸ் 1 லட்சத்துல ஒரு புள்ள வருது. ஆகவே இதை நம்ம கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும், அர்த்தமான விஷயம். ஆனா அதே டைம்ல நம்மளோட பிள்ளைகள் எல்லாத்தையும் நம்ம யோசிக்க கூட நீங்க அதை பொதுவா யோசிங்க. இந்த எல்லா பிள்ளைகளையும் வீட்டிலேயே அடைச்சி ஸ்கூலுக்கே போக்காட்டாம சில ஆக்கள் கொண்டாட சில ஐடியாக்களை வச்சு எல்லாத்தையும் எலக்ட்ரானிக்குள்ளே ஆக்கி நம்ம ஆரையுமே பார்க்காம ஆக்கி பிள்ளைகளை அப்படி ஒரு வாழ்க்கையாக வேக்சின் பார வரைக்கும் இன்னொரு 4 வருஷம் 3 வருஷம் வச்சு கொண்டிருக்கலாமா? ஏலாது. நம்ம அந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணணும். ஆகவே நான் இப்போ ஒரு கருணை இல்லாம இதை கதைக்கணும்னு சொல்ல வேணாம். ஏன்னு சொன்னால் எனக்கு 3 பிள்ளைகள் இருக்குது சரிதானே. அப்படி இல்லை, நம்ம ஒரு ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணி அந்த ரிஸ்கை அசஸ் பண்ணி அந்த இடத்துல நம்ம எடுக்கணும். ஆனா உங்களோட பிள்ளைக்குரிய மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு பொதுவான இதுல நான் கேட்கலாது. ஆகவே உங்களோட ஜிபியோட நீங்க தொடர்பு கொண்டு, உங்களோட ஓன் டாக்டரை தொடர்பு கொண்டு, உங்களோட பிள்ளைக்கு உங்களுக்கு அப்படி பயம் ஒன்று இருந்தால் அந்த டாக்டர்கிட்ட நீங்க கேட்கலாம். இதுல ஏதாவது நான் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணுமான்னு கேட்கலாம். அப்படி கேட்டு அதன் மூலமாக நீங்க அந்த பிள்ளைய நீங்க அந்த ஸ்கூலுக்கு அனுப்பலாம். ஆனா இந்த கடைசி அந்த மெசேஜ் என்னடிச்சுன்னா நம்ம வளமைக்கு திரும்பணுமாமா. நம்ம வளமைக்கு திரும்பணும். நம்மளோட பிள்ளைகள் வளமைக்கு திரும்பணும். நம்மளோட பிள்ளைகள் முன்னேறி போகணும். நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம போகணும். அதுல எந்த பிள்ளைகளும் அதே டைம்ல இந்த வைரஸை நம்ம வெல்லணும் சரிதானே. இதோட நம்ம வாழ போறோம். இது நம்ம நாளைக்கு நிப்பாட்ட போறதும் இல்லை, இல்லாம ஆக போறதும் இல்லை. இந்த வேக்சின் மிக கூடிய காலத்துக்கு நம்ம பாரத்துக்கு நம்மள டிலே ஒன்று இருக்குது. ஆகவே இந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணி நம்ம மென்டலி நம்ம ஃபிட் ஆகி நம்ம இதுல இருந்து ஒரு புத்தி கூர்மையாக எல்லா விஷயத்தையும் ஒரு கவனத்துல எடுத்து முன்னேறி செல்லணும். இதுதான் என்னால இந்த இடத்துல நான் சொல்லலாம். ஆனா உங்களோட கவலையை நான் உணர்ந்தவனாக தான் இதை நான் சொல்றேன். ஓகே, எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. இந்த வைரஸ் மியூட்டேஷன் ரேட்டை பற்றி சயின்டிஃபிக் ரிசர்ச் வரல. இந்த வேகத்துல மியூட்டேட் ஆகுது,
மற்றது இப்போ ஃப்ளூ சீசன் வர போகுது. ஸோ அந்த ஃப்ளூ சீசன் வர நேரத்தில் அதை எப்படி ஆக்கில் தாக்க போகுதுன்றது பற்றி பெருசாக இன்ஃபர்மேஷன் நானும் பெருசாக சொல்றேன், அதையும் சொல்றேன் நான் அந்த விஷயத்தை. அதாவது நீங்க அந்த கிட்டத்தட்ட 30 டிஃபரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்குது. மியூட்டேஷன் சொல்லக்கொள்ள உதாரணத்துக்கு நான் சொல்ல முடியனால உங்களுக்கு வழங்கப்படுத்துறதுக்காக இந்த உதாரணத்தை எடுக்க இந்த இருக்கிறது இது எந்த புள்ளட போன் ஒன்று எந்த போன் ஒன்று இருக்குது. இது வந்து iPhone 8 அது இப்போ iPhone 8 இது வந்து ஒரு iPhone 10 வச்சுக்கொள்ளுங்க. இதுல இருந்து இது அப்படியோ மாறி இப்போ iPhone 10 வந்துச்சு. இந்த டெக்னாலஜி மாறி இப்படி வந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு போனீங்க பார்த்தீங்கன்னா iPhone 8 இருந்துச்சு. இப்போ iPhone 10 வந்துட்டுது அல்லது இப்போ 11 வருகுது. ஆகவே இப்போ நான் என்ன சொல்றேன் என்றால் அந்த வைரஸிட கட்டமைப்புகளை சிலதை அது மாற்றிக்கொண்டு, அதாவது அந்த சூழல்ல அது மாற்றிக்கொண்டு அது இன்னொரு கட்டமைப்பாக மாறுது. இதைத்தான் நம்ம சொல்லுவோம் வந்து ஒரு மியூட்டேஷன் சொல்லுவோம். இப்படி மாற்றப்பட்ட கட்டமைப்பு ஏனென்றால் இதுக்குள்ள இருக்கிறத சொல்றது RNA என்று சொல்றோம். அந்த RNA வந்து லேசாக அந்த விஷயங்கள்ல மாற்றுகைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு வைரஸ் டைப். அதனால இந்த வைரஸ் அந்த மியூட்டேஷன் காரணமாக 30 டிஃபரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து வித்தியாசமான இதுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை 3 கிளஸ்டர்ஸா பிரிப்போம், ABC சொல்லி. இதுல வந்து A வந்து மிக வலு குறைஞ்சது, B ஒரு நடுத்தரமான வலுவானது, இந்த C வந்து மிக கூடிய வலுவானது. இப்போ C சொல்லக்குள்ள 3 நாடுகள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து இத்தாலியில, 2வது சிங்கப்பூர்ல, அடுத்தது நான் ஹாங்காங் காண்டி நினைக்கிறேன், அடுத்தது சைனாவில் உள்ள ஒரு சின்ன ஒரு பாகத்துல. அடுத்தது வந்து இப்ப B எடுத்தீங்கன்னா இந்த யூகேல இருக்கிறதெல்லாம் B, நியூயார்க்ல இருக்கிறதும் யூகேல இருக்கிறதும் ஒரு டைப் ஆனது B. ஆனா அதே டைம்ல கலிபோர்னியாவில் இருக்கிறது வந்து A டைப், அது கொஞ்சம் வீரியம் குறைஞ்சது. இலங்கையில இருக்கிறது அந்த ஏசியன் கண்ட்ரிஸ்ல இருக்கிறதெல்லாம் A டைப், மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறது வந்து A டைப். இப்படி ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரெயின்ஸ். இந்த வேக்சின் கண்டுபிடிக்கக்குள்ள ஒரு சின்ன சிக்கல் ஒன்று இருக்குது. நீங்க என்ன சொன்ன மாதிரிக்கு இது எல்லா ஸ்ட்ரெயினுக்கும் ஒரு வேக்சின் வந்து வேலை செய்யுமா அல்லது ஒன்றுக்கு வேலை செய்யறது இன்னொருக்கு வேலை செய்யாம விடுமா? இதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிற விஷயங்கள் தான் இந்த இதுகள். ஏனென்றால் இந்த ஃப்ளூ வேக்சின்ல அந்த பிரச்சனை இருக்குது. ஏனென்றால் அந்த H1N1 100 வருஷமாக 1918ஆம் ஆண்டுல இருந்து வார வேக்சின்களை வச்சு சில வேக்சின் வந்து சிலதுக்கு வேலை செய்யாது அந்த இதுல. ஆகவே ஒவ்வொரு டைமுக்கும் அந்த வேக்சின்கள் இதோட மாற்ற வேண்டியது ஒன்று இருக்குது. அது ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம். ஆகவே நீங்க அந்த கேட்ட கேள்விக்கு தெரிஞ்சுட்டா இதுக்கு சில பப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இல்லைன்னு இல்லை. இதையும் நான் இந்த ஃபேஸ்புக் பேஜில் நான் போட்டிருக்கிறேன், நீங்க போய் வாசிச்சு பார்க்கலாம். இந்த வேக்சின் ஸ்ட்ரெயின் சம்பந்தமான விஷயங்கள் சம்பந்தமான ஒரு பப்ளிகேஷன்ஸ் நான் அதில் போட்டிருக்கிறேன். நன்றி நன்றி. அந்த கேள்வி கேட்ட இருக்கிறாங்களா? கவி, உங்களுடைய டாக்டர் எல்லாம் கேள்வி இருக்கா? இவதான ஸ்கூலுக்கு போற பிள்ளை. ஸ்கூலு கொஞ்சம் கதைக்க சொல்லுங்க, அப்பதான் அந்த இது ஃபேஸ் வரும் இதுல. அவருக்கு 5 வயசு. ரைட். இவ பார்க்க நல்லா அழகா இருக்கிறாவு. அது பிரச்சனை இல்லை, ஒன்றும் யோசிக்காதீங்க எல்லாம் சரியா வரும். கவி நன்றி. கவி இங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுடைய கேள்வி மிகவும் பிரயோஜனம், நல்ல கேள்வி. அது நல்ல கேள்வி, சொல்லுங்க. அடுத்ததாக நாங்கள் இங்க நான் நினைக்கிறேன் அன்டன் அனுஷா நிக்கிறீங்களா? அன்டன் வீடியோ போடுங்க, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். இதான் எனக்கு பிடிச்சிருக்கு பாருங்க. எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான், நம்ம இந்த டெக்னாலஜி மூவ் பண்ணி நம்ம விஷயத்தை செய்து கொண்டு போகணும். சொல்லுங்க டாக்டர். எனக்கு நான் வந்து டெஸ்டட் பாசிட்டிவ் அந்த இது கோவிடுக்கு. அப்ப நானும் என் ஹஸ்பண்டும் டெஸ்டட் பாசிட்டிவ். சோ உங்களுக்கு வந்து ஆன்டிபாடி ஆல்ரெடி இருக்குமென்னு சொல்றாங்க. ஆனா திரும்பியும் அந்த கோவிட் வரதுக்கு சான்ஸ் இருக்கா? ஆனா இப்ப நான் திரும்ப 6 வீக்ஸோட திரும்ப டெஸ்ட் பண்ணேன், அப்பயும் பாசிட்டிவ் தான் வந்தது. அதை நான் வழங்கப்படுத்துறேன். அது ஃபால்ஸ் பாசிட்டிவ், அது என்னன்றது வழங்கப்படுத்துறேன். அதாவது இதை PCR டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரியல் டைம் PCR டெஸ்ட். அதான் நான் உங்களுக்கு செய்தது ஃபர்ஸ்ட்டுக்கு. அது மூலமாக நார்மலாக வந்து 2 கிழமை போனதுக்கு பிறகு இந்த வைரஸ் வந்து உங்களோட உடம்புல விட்டு இல்லாம ஆயிரும். அதுக்கு எதிரான எதிர்ப்பு பதார்த்தங்கள் உண்டாக்கப்படும், அது ஆன்டிபாடி என்று சொல்லுவோம், சரிதானே? ஆனால் இந்த வைரஸோட பாகங்கள், சில பகுதிகள், சில அந்த இறந்த வைரஸ், இறந்தண்டா செயலெடுக்கப்பட்டதுகள் எல்லாமே உங்களோட உடம்புல இருக்கும்.
அடுத்து அந்த நுரையீரல்ல இருந்து சில இறந்த கலங்கள் இந்த விஷயங்களும் அந்த இடத்துல இருக்கும். அப்ப அந்த இடங்கள்ல இருக்காது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கும், சில கிழமைகளுக்கு இருக்கும். அந்த இடத்துல அந்த பிசிஆர் டெஸ்ட் போகக்குள்ள இதான் இந்த பிசிஆர் டெஸ்ட்ல உள்ள ஒரு பிரச்சனையான விஷயம். அது ஒரு இன்ஃபெக்டிவ்ல இருக்கிற வைரஸை மட்டும்தான் டிடெக்ட் பண்ண மாட்டில்லை, ஒரு வந்து போன ஆளுக்கு அவர்ல அந்த வைரஸோட பாகங்கள் சில பாகங்கள் இருந்து சொல்லி பாசிட்டிவா தான் இருக்கு. அதான் உங்களுக்கு அந்த பாசிட்டிவா வாரது. அப்ப அந்த பாசிட்டிவா வாரதுக்கான கருத்து உங்களுக்கு இன்னும் இன்ஃபெக்டிவா இருக்கின்றது, அதுல கருத்து இல்லது. அந்த வைரஸ்ல சில பாகங்கள் இருக்குது, அதனால தொற்றுகை வராது, அது இன்னொரு ஆளுக்கு தொற்றாது. சரிதானே? அதுக்கு சில இடங்கள்ல கணக்கிடங்கள் அந்த ரிசர்ச்சுகள் செய்யப்பட்டிருக்குது. சவுத் கொரியாவில எல்லாம் அந்த விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அடிக்கடி. அதானே அது. அடுத்த இன்னொரு நீங்க கேள்வி ஒன்று கேட்டீங்க, எனக்கு திரும்ப இந்த இது வந்து வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப ஏற்கனவே சொன்னேன், கிட்டத்தட்ட ஒரு 30 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இப்போ உங்களுக்கு வந்தது ஒரு ஸ்ட்ரெயினா இருந்தால் இன்னொரு ஸ்ட்ரெயின், ஏன்னா இந்த வைரஸை பத்தி கணக்க தெரியாது, இன்னொரு 5-6 மாசமா தான் நமக்கு தெரியும். ஆகவே ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரெயின் ஒன்று வருமாக இருந்தால் அதை திரும்ப உங்களுக்கு அது வாரதுக்கு சான்ஸ் இருக்குது. வந்து இப்போ என்ன செய்துட்டு உங்களுக்கு என்ன நடந்துச்சுது, உங்களுக்கு என்ன அறிவு, என்ன ஒரு ஃப்ளூ வந்த மாதிரி வந்து போயிட்டு அவ்வளோதான். இப்போ நான் நினைக்கிற மட்டுக்கு நீங்கள் ஒரு 70 வயசுல உள்ள ஒரு ஆளாக இருப்பீங்கண்டா நம்ம யோசிக்கலாம், அல்லது வேற கணக்க வருத்தங்கள் இருக்க மாட்டேங்கன்னா யோசிக்கலாம். அதனால பெரிய அளவுக்கு பாதிப்புள்ள ஒன்றும் வரப்போற இல்லை. ஆனால் உங்களோட ஆன்டிபாடி, உங்களோட உடம்புல இருக்கிற ஆன்டிபாடி அது இன்னொரு ஸ்ட்ரெயின் வந்து தாக்கினாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான எதிர்ப்பு சக்தி அது கொடுக்கும். அதனால உங்களுக்கு பெரிய அளவுல எந்த பாதிப்பும் வராது, ஒன்றும் பயப்பட்டு கொள்ளாதீங்க. நீங்க அதுல இருந்து மீண்டுட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, அப்ப அந்த வைரஸ் வந்து எவ்வளவு நாளைக்கு அந்த பாடியில இருக்கும்னு சொல்லிடுமா? வைரஸ் சொல்ற இல்ல, அது வைரஸோட பாகங்கள், அந்த வைரஸோட பாகங்கள் அது எவ்வளவு நாளைக்கு இல்ல, நார்மலா வந்து ஒரு 6 கிழமை போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயங்கள் உங்களோட உடம்ப விட்டு அது போற அளவு வரைக்கும் உங்களோட நுரையீரல் கலங்கள் அந்த இடங்கள்ல எல்லாம் இருக்கும். அது இருக்கிறதால அது பாசிட்டிவ் தான் வரும் அந்த விஷயங்கள். அதனால எந்த பாதிப்பும் உங்களுக்கும் இல்ல. அந்த டெஸ்ட் வந்து பாசிட்டிவா தான் வரும். திரும்ப அதை செய்யறதுலயும் அர்த்தமும் இல்ல. ஓகே, நான் நர்சிங் ஹோம்ல தான் வேலை செய்யறேன் நான் டாக்டர். திரும்பியும் அந்த நர்சிங் ஹோம்ல நான் எப்படியோ வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் திருப்பியும். அப்ப திருப்பியும் அந்த வைரஸ் வந்து திரும்ப ஸ்ப்ரெட் ஆகுமா? எங்கள்கிட்ட இருந்து உங்கள்கிட்ட போகாது. மட்டாக்கள்கிட்ட அந்த கரண்ட்லி அவங்க பாசிட்டிவ் வேண்டா, அப்ப எங்களுக்கு திரும்ப வரக்கூடிய சான்ஸ் இருக்கு இல்ல, அந்த சான்ஸ் இல்ல, அப்படி இல்ல. அது வந்து வேற ஸ்ட்ரெயின் இருக்கணும். அது இப்ப நடக்காது. அது சில வேளையில 12 வருஷம் அதுக்கு அடுத்து இன்னொரு ஸ்ட்ரெயின் வந்துதான் அது இது பண்ணுமே தவிர நீங்க அதே என்வாயன்மெண்ட்ல இருக்கிறபடியால அப்படி மாறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்க எந்த நாட்டுல இருக்கிறீங்க இப்ப US நியூ ஜெர்சி. நான் நினைக்கிறேன் நியூ ஜெர்சில இருக்கிற டைப் வந்து டைப் ஏன்னு நினைக்கிறேன்னா வீரியம் குறைஞ்ச ஒரு டைப். அதுல பெரிய பிரச்சனை இல்லை. நீங்க நர்சிங் ஹோம்ல வேலை செய்யலாம், உங்கள இருந்து இன்னொரு ஆளுக்கு தொட்டாது, அவங்கள இருந்து உங்களுக்கு தொட்டி வாரதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. திரும்ப சரிதானே? நீங்க அழகா நீங்க போய் வேலை செய்யலாம். ரைட், ஓகே, thank you very much. thank you. மிக 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 பலனுள்ள கேள்விகளும் பதில்களும் கேள்வி கேட்பவர்களும் வீரியமாக கொடுக்கிற டாக்டரும் அந்த மாதிரி தான் இருந்தா நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை I want to thank everyone who made this possible and really good questions. இங்க வந்த எல்லா நண்பர்களுக்கும் குடும்பத்தவர்களுக்கும் என்னிடம் ஒரு வேண்டுகோள் என்னென்றால், நீங்கள் திரும்பி எங்களுடைய இந்த சந்திப்பை முடித்து நீங்கள் போகும்பொழுது டாக்டர் ஹானுடைய அவருடைய அந்த சேவையை பற்றி நீங்க உங்களுடைய முகநூல் வழியா நீங்க உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய ஒப்பீனியன் இட்ஸ் லைக் a survey. நீங்கள் திருப்பி போய் உங்களுடைய முகநூல்ல தயவு செய்து ஒரு சில வார்த்தைகளை பற்றி இந்த சந்திப்படி இருந்தது மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய இந்த இதுல இங்கே இந்த சந்திப்பில இந்த இணைப்பில PUO என்ற ஒரு ஆள் இருக்கிறார், அவர் கன நேரம் இருக்கிறார். PUA புவா நீங்கள் யாராண்டு இன்ட்ரோடியூஸ் பா, எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. புவா யோஸ் வந்து இருக்கிறாங்களா இல்ல போல என்ன? அவங்க பேர் புஷ்பா. புஷ்பா இது ஆன் பண்ணி. சாரி, அது PUA என்றா புஷ்பா. நீங்க கேளுங்க உங்களோட கேள்வி. என் பேர் புஷ்பா. கேக்குதா? சொல்லுங்க, இப்ப கேக்குது, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, கேட்டுக்கொண்டு போய்தான் வந்தேன். எனக்கு ஒரே ஒரு இது வந்து, நான் தைராய்டு டேப்லெட் எடுத்து கொண்டிருப்பேன். எனக்கு ஒரு 20 இயர்ஸா இருக்குது. அதோட எனக்கு அடிக்கடி அனிமிக்னு சொல்லி அயன் டேப்லெட் இருக்கும். நான் தொடர்ந்து விட்டமின் D டேப்லெட் எடுக்கிறதுல அது பாதிப்பு இருக்குமா அந்த டேப்லெட்டோட சேர்த்து, தைராய்டு டேப்லெட்டோட சேர்த்து?
இல்ல as long as I know இல்ல அப்படி இல்ல அதுல பிரச்சனை இல்ல. இருந்தாலும் அந்த விட்டமின் டி லெவலை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும் நீங்க தொடர்ச்சி எடுக்கக்குள்ள. அதால உங்களோட டாக்டர் வந்து அடிக்கடி உங்களோட விட்டமின் டி ஒரு லெவலை செக் பண்ணுவாங்க. அந்த செக் பண்றதை கவனிச்சு கொள்ளுங்க. மற்றபடியா அந்த டாக்டர் ரெக்கமெண்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த டோஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா 10,000 யூனிட்ஸ் எடுக்கணுமா அல்லது 5,000 யூனிட்ஸ் எடுக்கணுமான்னு சொல்றத அந்த டாக்டர் அந்த கைடன்ஸோட நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதுல பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. ஆனா நீங்க கட்டாயமா எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க வெயில்ல போறீங்களா? வெயில்ல போயிருக்கிறீங்களா? உங்களோட தோட்டத்துல அப்படி இப்படி இருக்கிறீங்களா? நான் நேமா இந்த வீட்டு தோட்டத்துக்குள்ள போய் நிற்போம். அதை செய்யுங்க. நீங்க இந்த வெயில் நமக்கு ஒரு இலவசமான சாமான், கடவுள் தந்த சாமான் இல்லையா? அது வந்து நம்ம தொடர்ச்சியா எடுத்துக்கொள்றது நல்ல விஷயம். அது நல்ல நீங்க எடுங்க, தொடர்ச்சியா எடுங்க அந்த விட்டமின் டி. நீங்க இன்னும் ஒரு டவுட் கேட்கலாம்? சொல்லுங்க. என்னுடைய கணவருக்கு வந்து ஹை பிளட் பிரஷர் இருக்குது. அவருக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளா ஒரு முதுகில சாதுவான ஒரு குளிரோட ஒரு இருந்துட்டு நொந்து கொண்டிருக்கு முதுகில. அதுக்கும் இந்த இவருக்கு இருமலும் ஒருக்கா இருந்தது, காய்ச்சல் இருக்கையில இருமல் இருந்தது. அதிண்ட பாதிப்பா இருக்குமா அல்லது இருமல் எப்ப இருந்துச்சு? இருமல் இருந்து இப்போ ஒரு மாதத்துக்கு முதல். ரைட். அப்ப அதுல இருந்து கனெக்ட் ஆயின மாதிரி எனக்கு விளங்க இல்லை. ஏனென்றால் இந்த வைரஸ் வந்து ஒரு அறிகுறி இல்ல. இந்த வைரஸ் தொற்றினதுல இருந்து ஒரு 14 நாளைக்குள்ள அதுல விஷயம் முடிஞ்சிடும். சரிதானே? அப்ப இந்த தொற்றி அநேகமாக ஒரு 5 அல்லது 6வது நாள்ல அந்த அறிகுறி வர தொடங்கும். சில ஆட்களுக்கு அறிகுறியே வராது. ஆகவே நீங்க இப்ப சொல்றீங்க ஒரு மாசத்துக்கு முதல்ல இருமல் வந்தேன்னு சொல்லி. ஆகவே அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. அப்படியே வந்திருந்தாலும் இப்ப முடிஞ்சன்னு நினைச்சு கொள்ளுங்க, அதுல விஷயம் முடிஞ்சுது. சரிதானே? ஆகவே இப்ப நீங்க முதுகு நோவு ரெண்ட விஷயம் அதோட சம்பந்தப்பட்டதாக இல்லை. ஆனா சில கேள்வியை நான் கேட்க விரும்புறேன். மனம் ஏதாவது வித்தியாசப்படுதா? இல்ல இல்ல. சுவைகள்ல எதுவும் வித்தியாசம் இருக்குதா? இல்ல. அப்ப ஒன்றும் பயப்பட வேணாம். நிம்மதியா அழகா நீங்க சந்தோஷமா பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு பாருங்க. நன்றி டாக்டர். நன்றி. பிரச்சனை இல்லை டாக்டர். சொல்லுங்க. நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்டேனா? பெண்டிங் நடந்த ப்ரோக்ராம நான் திருப்பி கேட்கலாமா? நீங்க இந்த ஃபேஸ்புக் 2 விதமா கேட்கலாம். ஒன்று வந்து ப்ரொஃபசர் ஞானம் வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணி அதை யூடியூப் பண்ணுவார். 2வது நீங்க எந்த ஃபேஸ்புக்கு போனீங்கன்னு சொன்னால் மிச்சம் லேஸ் அது போறது facebook.com/facebook.com and go to slash or code and go to Naushad Khan NAUSHADKHAN இது பார்த்துக்கொள்ளுங்க. இதை போய் கிளிக் பண்ணினீங்கன்றால் அந்த நான் ஃபேஸ்புக்ல இப்ப நம்ம லைவ் செஞ்ச வீடியோவை பார்க்கலாம். அதை நீங்க ஷேர் பண்ணையிலும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம். அதை மற்றாக்களையும் ஷேர் பண்றதுக்கும் செய்யலாம். சரியா? நல்ல நிறைய இன்ஃபர்மேஷன் டாக்டர். அப்ப கனை பேர் கேட்கலாம் இதை திருப்பி. நன்றி 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 நன்றி. அடுத்ததாக நாங்கள் இறுதியாக நான் நினைக்கின்ற கிட்டத்தட்ட இதுல வேற யாராவது கேள்வி கேட்க இருந்தால் அதை நீங்கள் கேட்கலாம். நான் I don't want to cut off anybody. இருந்தால் கேட்கலாம். உங்களுக்கு இன்னொரு இடத்தில் நாங்கள் எங்களுடைய நான் ஒரு ஃபார்மாலிட்டியான ஒரு நன்றி உரையை சொல்லி நான் அதை ஃபாதர் ரோஹான் டொமினிக் இருக்கிறீங்களா? ஒரு கேள்வி ஒன்று கேட்க போறாங்க. இல்ல நான் ஃபாதர் ரோஹான் இருக்கிறாங்க. ஓகே தட்ஸ் ஃபைன். ஃபாதர் ரோஹான் இருக்கிறீங்க. நீங்க கை தூக்குறாங்க அவங்க. இல்ல நான் கேட்டேன்னா முடிவில் ஒரு நீங்க அதை முடிச்சு கொடுக்கறதுக்கு உங்களை கேட்கணும்னு நினைச்சேன். ஓகே ஓகே. இப்ப நீங்க யார் கேட்க போற நீங்க கேளுங்க. சொல்லுங்க. எனக்கு மகன் மூத்தவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை செய்யற பேத்தாலஜி டிபார்ட்மெண்ட்ல. அவருக்கு வந்து போன் வித் டயபெட்டிக். அவர் கொஞ்சம் சின்ன ஒரு ஆட்டிஸ்டிக் ப்ராப்ளமான பிள்ளைங்க கூட. இப்ப அவர் நடுவே தொடர்ந்து வேலைக்கு போய்கொண்டே இருக்க, எந்த வித பிரச்சனையும் இல்லை. நான் ஜிபியிட கேட்கும் போது சொன்னார் அவர் டயபெட்டிக் கண்டபடியா எல்லாரும் என்ன கொஞ்சம் பயப்படுத்திக்கணும் பிள்ளைய விட வேணாம்ட்டு. ஆனால் நான் ஜிபியிட கேட்கும்போது அவர் சொல்லிக்கணும் இல்ல அவர் யங் பர்சன், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவரை நீங்க விடுங்க, உங்களுக்கு NHSக்கு ஒர்க்கர்ஸ் தேவைப்படுது என்ற மாதிரி அவர் சொல்லி அவர் டயபெட்டிக்கால இந்த அஃபெக்டடும் இல்லை என்றபடியால் போகலாம், நீங்க விடுங்க. நேற்று அவருக்கு ஒரு சின்னதா ஒரு தும்மல் வரையில கொஞ்சம் இந்த சளி வந்து கொஞ்சம் திக்கா வருந்தது. கொஞ்சம் எனக்கு பயமா இருந்துச்சு டாக்டர். கொஞ்சம் உடனே அவருக்கு ஸ்டீம் இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் இட்ஸ் ஓகே. ஆனா அதனால எதுவும் அஃபெக்டட் இருக்காது டாக்டர் இல்லையா? நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க? எந்த நாட்டுல?
லண்டன்ல. ஓகே. இல்ல இப்ப நீங்க நான் சொல்றதை வச்சு பார்க்கக்குள்ள இப்ப நார்மலா அவர் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிக்கா? டேப்லெட். ஓகே. இப்ப என்னென்றால் அவர் ஒரு கண்ட்ரோல் டயபெட்டிக்கா இருந்தால் உண்மையா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து ஹை ரிஸ்க் பேஷண்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனால் அவர் சரியான முறையில் கண்ட்ரோலில் இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் ஒர்க் பண்ணுற என்வாயன்மெண்ட் ஒரு சரியான ப்ரொடெக்டிவான முறையில், அதாவது ஒரு அளவுக்கு அந்த என்னது டிஸ்டன்சிங் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்றால் அவர் தொடர்ந்து அடைஞ்சு கொண்டிருக்கிறதுல எந்த விதமான விஷயமும் இல்லை. வேலைக்கு போகாம இருக்கே இல்ல, டிபார்ட்மெண்ட்டும் வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணி இருக்கு, அது பெரிய ப்ராப்ளம் இல்ல, கொஞ்சம் சேஃபா தான் நாங்க வச்சிருக்கிறோம், நீங்க பயப்பட தேவையில்லை. அப்படி ஏதும் அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நாங்களே உங்களோட ஃபேமிலியையும் ரேட்டட் பண்ணுவோம், அவருக்கும் ரேட் கொடுப்போம் என்று சொல்லி இருக்கணும். எனக்கு உண்மையில பயம் இல்லை, ஆனாலும் இந்த நேற்று ஒரு கொஞ்சம் மூக்கடைப்பு இருந்ததுதான் கொஞ்சம். நீங்க சொல்றதை வச்சு பார்க்கக்குள்ள அந்த கொரோனா வைரஸ் சிம்டம் மாதிரி இல்லது, இருமல் ஒன்றும் பெரிய அளவுல வர இல்லை. எதுக்கும் நம்ம எதையுமே நம்ம 100% இதை சொல்ல இயலாது தானே, அப்படி சொல்றதுக்கு இது இல்லை. ஒன்றும் பயப்படாதீங்க, சரிதானே? நீங்களும் பயப்பட்டு அவரையும் பயமுறுத்தாட்டி விட்டுறாதீங்க, சரிதானே? எல்லாரும் ஒரு மன உறுதியோட இருப்போம், வாரது விரட்டும் மட்டும் பார்ப்போம். ஆகவே ஒரு மன உறுதியை இருக்கக்குள்ள இன்னும் கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி கூடவா இருக்கும், சரிதானே? என்னன்னு பாப்போம். அதுதான் நல்ல பழமொழி சொன்னேன், நான் வார வம்ப நாம இழுத்தெடுக்கிற இல்ல, வந்தா வம்பு நம்ம பார்ப்போம் மட்டும் நம்ம இருப்போம். அது ஒரு அந்த உறுதியோட இருப்போம், ஒன்றும் யோசிக்காதீங்க, மன நிம்மதியோட இருங்க. நன்றி டாக்டர். நன்றி. நான் இந்த நன்றி சொன்னதுக்காக ஃபாதர் ரோஹான் டொமினிக் அவர்களை அழைக்க முன்பாக என்னுடைய கொஞ்சம் ரிமார்க்கிங்க. இந்த இடத்திலே இன்றைய இந்த சந்திப்பை அழகாக ஒழுங்குபடுத்த எதுவாக இருந்த டாக்டர் நௌஷத் கான் இஸ் a hero today. So he made it happen. இந்த சந்திப்பை அவர் டாக்டர் நௌஷத் கான் நான் கதைக்கும் போது சொன்னார், this is not the last meeting. ஃபியூச்சர்லயும் அவர் ஒரு சமூக சேவை நிறுவனங்களை எல்லாம் உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கின்றார். Don't just look at him as a doctor. He's not only a doctor, but he's also doing so many other community work. So it's really, and you will be rewarded in the heaven, Dr. Nowsat Khan. இந்த இடத்துல நான் இந்த எங்களுடைய எஜுகேஷன், இன்னோவேஷன், லீடர்ஷிப் அண்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் என்ற என்னுடைய அந்த சமூக சேவை நிறுவனம் இங்க பலருடைய உதவி டாக்டர் உங்களோட ஃபாதர் ரோஹான் டொமினிக் கூட அந்த என்னுடைய எஜுகேஷன், இன்னோவேஷன், லீடர்ஷிப் அண்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் என்ற அந்த நிறுவனத்துக்கு பக்க பலமாக நின்று நிறைய உதவிகளை வழங்கி வருகின்ற ஆலோசனை வழங்கி வருகின்றார். உங்களுடைய எல்லாருடைய அந்த உதவியுடனும் இந்த எங்களுடைய diaspora community, we should just inspire everyone in the diaspora community and plus in Sri Lanka and the youngsters, especially Tamil community, and we should excel their talents in all the field. That is the only purpose that I have created this organization. And with that said, Father Rohan Dominic, please give us your நன்றியை அழைக்கிறதுக்கு Father Rohan அழைக்கிறேன். டாக்டர் நௌஷத் கான், முதல்ல திரும்ப வேணா பெருநாள் வாழ்த்துக்கள். இந்த சந்தோஷமான நாள்ல நீங்க நல்ல சர்வீஸ் ஒன்று செய்திருப்பீங்க. இந்த நாட்கள்ல எல்லாருமே பெருநாள பெரும் கொண்டாட்டத்தோடு கொண்டாட விரும்புவாங்க. நான் கணக்க விஷயத்தை கொடுத்திருக்கிறேன் மக்களுக்கு, கொடுத்து ஒரு நல்ல முறை அமைச்சிருக்கீங்க. நன்றி. என்னது இது வந்து நாட் ஓன்லி வெரி இன்ஃபர்மேட்டிவ் பட் ஆல்சோ வெரி பாசிட்டிவ் அப்ரோச். ஐ லைக் இட். அந்த முழுமையுமே வந்து நீங்க ஒரு பாசிட்டிவிட்டியே அதுல கொண்டு போனீங்க. ஒருத்தருக்கும் பயத்தை கொடுக்காம எல்லாருக்கும் அந்த ஒரு தைரியத்தை கொடுத்து, ஸ்பெஷலி இப்ப எல்லாருமே பேசுறது ஹவு டு லிவ் வித் கொரோனா, அடுத்து வர்ற காலங்களில் ஹவு டு லிவ் வித் கொரோனா, அதுதான் இப்ப நாங்க பார்க்க வேண்டியது. இதுக்கு மருந்துகள் அதுகள்லாம் ஒண்ணும் இல்லாத நிலையில என்னது அங்க அன்றாட வேலையில தொடர்ந்து போகணும். அதை நேரத்தில் கேர்ஃபுல். அதை வந்து வெரி சரியான முறையில நீங்க எல்லாருக்கும் அந்த பாசிட்டிவிட்டியை கொடுத்து ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கீங்க. ஐ திங்க் இது வந்து இப்ப இந்த காலத்துல லாட்ஸ் ஆஃப் அந்த சோசியல் மீடியால நிறைய இந்த COVID-19 இதை பற்றி இந்த மருந்துகள் அது இதுகள் we get lots of என்னது எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் சோஷியல் மீடியா இன்ஃபர்மேஷன். ஆனா அதுக்குள்ள வந்து இது வந்து ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. ரியலி இட்ஸ் வெரி, நிறைய பேர் சொன்ன மாதிரி இட் ஹாஸ் டு பி ஷேர்ட் வித் அதர்ஸ். கேட்க முடியாத ஆட்களுக்கும் இந்த செய்தி போகணும். இது வந்து
இது வந்து மற்றவங்களுக்கும் ஒரு என்னது ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு இதை வந்து ஒரு பாசிட்டிவிட்டியா அப்ரோச் பண்றதுக்கு இந்த இதை அது சும்மா அந்த லேசா எடுத்துக்கொண்டு போகவும் கூடாது, அதே நேரத்துல பயந்து கொண்டு இருக்க கூடாது. பாசிட்டிவிட்டியோட திரும்பவும் போறதுக்கு இது வந்து ரியலி வெரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மற்றது இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாக்கள் ஒரு இந்த 2 hours we had covered a variety of issues. நிறைய இதுகளை வந்து இந்த கொஞ்ச நேரத்துல அறிந்து கொள்ளக்கூடியதா இருந்துச்சு. இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒவ்வொருத்தருமே வித்தியாசமான கோணங்கள்ல வித்தியாசமான முறைகள்ல ஒவ்வொருத்தருக்கும் இந்த டவுட்ஸை வந்து எல்லாருக்கும் பிரயோசனமான முறையில இந்த கேள்விகளை கேட்டது. really I'm also very thankful. எல்லாத்துக்கும் மேலால ஞானம் எப்பவுமே ஒரு கிரியேட்டிவா இந்த ஏதாவது செய்யணும்னு விரும்புறவர். இது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். டாக்டரை கொண்டாந்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி இந்த டவுட்ஸை கிளியர் பண்ண வச்சு இந்த நல்ல ஒரு எண்ணத்தோட இதை முடிக்கிறதுக்கு. So thankful to all. தொடர்ந்து we have to continue to do this kind of activities. நன்றி. So, all the best for your initiatives in the medical field and the social field. God's blessings. அதே மாதிரி ஞானம் தொடர்ந்து உங்களுடைய பணிகளை செய்யுங்க. We all will be support you இதுல. அது மாதிரி டாக்டர் மரியாம்ல டாக்டர் ஜோவானா இதுல வந்து கலந்து கொண்டீங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்குமே we are thankful. All the best for you. எல்லாருமே பயப்படாம நாங்க எங்க அன்றாட வேலைகளை நாங்க செய்து கொண்டு போவோம். Thank you so much. Thank you. Father நீங்கள் with late notice and the last minute notice you really came and made this event wonderful. Then நீங்கள் as always we really appreciate your community service and you are all over and helping the community. Now இறுதியாக ஒரு துளசி I'm talking. You can see my Facebook page. Okay. Yeah, this session's actually helped me because I'm a student studying biomedicine, and it's actually very interesting. And I will pop an email or a message to you. Thank you so much, and I would like to thank all the participants. The questions are really, really good, and everybody contributed. And I would like to add a small point here. So because we did not mention anywhere. So as a professor now, we are another part of my work is basically we recruit the doctors, maybe medical students or doctors from other developing countries, and we train them there in basically in the emergency medicine field, and we bring to the UK and we give a further training and make them as an emergency medicine consultant. So that is my other passion. So that is my other work. So if you have anybody interested in this, your children or anybody, please communicate. I'm more than happy to support those next generation the people. Okay. Is this for the intensive care? Actually it's an emergency medicine accident and emergency medicine field. So if anybody interested in the next generation, so I'm more than happy to support. That's my passion. Okay. Yeah, I would like to take part of it. So if I could message you, is that okay? Yeah, you can message and you can see my website. There's the QMET International. That is our organization, and so that is my. You can go to that website and you can see that, and so we will guide you. And the next generation. I want to produce more emergency medicine consultants when I'm old. They should be able to look after me. That's what I wanted to do. So I want to give this for the next generation. That's what I'm thinking. Okay. Thank you, Jani. முடிகிறதுக்கு முன்னால எல்லாரும் ஒருக்கா அன்மியூட் பண்ணிட்டு ஒரு கிளாப் பண்ணிட்டு ஒரு அப்ளாஸ். Thank you very much, ஞானம். கையை காட்டுங்க. அன்மியூட் பண்ணுங்க. Okay, thank you. This is for you. Thank you very much. Thank you. Thank you.